Can you share a bit about your experience of cycling in India and Europe? It was like heaven for me. Like, I'm a cyclist. You get dedicated cycling path, nice river which flows through the city, and on the bank of the river there's 40 kilometers long road which is only for runners, walkers and cyclists. In India it's very difficult to be a cyclist. You should make all the bus drivers sit in a stationary cycle and take a bus to show them how it feels when a bus shaves you like this. Well, someone went and did a PLI asking for cycling infrastructure. அதை வந்து Supreme Court deal பண்ண விதம் எனக்கு actually very disappointing for me. When people told you that you cannot do, clearly see this is a mind game. Mental discipline and mental endurance plays a huge role than your physical ability. சின்ன பிரிட்ஜ் தான் அது. நான் அதை சைக்கிள் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ரோட்டில் நான் போயிட்டு இருக்க மாதிரியும், ஏதோ ஒரு பெரிய ரேசிங் சைக்கிளிஸ்ட் என் கூட இருக்க மாதிரி, நான் அவர் கூட கம்பீட் பண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரிலாம் my mind started thinking. It can be very dangerous at times. இன்ஸ்டாகிராம்லலாம் சில பேர் கன்னியாகுமரியிலேருந்து நான் காஷ்மீர் வரைக்கும் போகிறேன், இதுலேருந்து என்ன கிடைக்கும்? I don't want to boast or anything. ஆனால் இது என்ன ஆச்சுன்னா இதில் ஒரு 40 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. There are some people they do this and அவங்களுக்கு என்ன sense of accomplishment கிடைக்குதுன்னு தெரியல. There have been instances where they have tried to cheat as well. நம்ம எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாபீஸ் இருக்குது. நம்மளோட லாஸ்ட் எபிசோடில் மிஸ்டர் ராகவ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவரோட ரெக்ரியேஷனல் சைக்கிளிங்கை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கியான பாட்காஸ்ட் அதோட பார்ட் 2 வெர்ஷன். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா டெஃபினட்டாக போய் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்கள். ஸோ ஹியர் ஷேர்ட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ் ஆன் சைக்கிளிங். இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருக்காங்களான்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம ஜென்ரலாக வந்து கேம்ஸ் விளையாடுறது, ஃபோட்டோகிராஃபி, இல்லை வேறு டைப்ஸ் ஆஃப் ஹாபீஸ் நிறைய தெரியும். பட் இந்த ரெக்ரியேஷனல் சைக்கிளிங்கிறது ரொம்ப புது விஷயமா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு சைக்கிளிங்கில் ஒரு ஆர்வம் இருந்தால் டெஃபினட்டாக ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் போங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி எபிசோட். ஹாய். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து Ragav, we discussed about your journey, how you started from a person who didn't know how to cycle till your 11th standard and then started your entire journey towards cycling. அது வந்து சாதாரணமாக நம்ம ஸ்கூலுக்குலாம் நம்ம எல்லாம் சைக்கிளில் போவோம். அதில் ஆரம்பித்து you went into step by step in next stages. You told me about your long journeys, like you started with 50 kilometer, 100 kilometers, 200 kilometer, and then you went up to 1000. So why don't you share your 1000 kilometer journey, the first 1000 kilometer journey that you did? Yeah, sure. So நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததில் வந்து நம்ம ஐ திங்க் அந்த சேலம் ரைட் கவர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரம் சென்னை டு சேலம் நம்ம வீட்டுக்கு முதல்ல சைக்கிளில் போகணும் அப்படின்னு நான் இட் வாஸ் அ வெரி bold move which I did and it worked out well. So அப்போ வந்து I was sure that okay, I can handle this long distance cycling and I wanted to know if it is something I will like or not. Okay, because if you don't like it there is no point in spending more time and energy doing something. So I thought I'll try it out and I absolutely loved it. I had a very good time. இந்த மாதிரி உங்களுக்கு endurance hobbies பண்ணும்போது என்னன்னா it's the sense of accomplishment that you feel, that self gratification. So it's not like you are looking for validation from any external sources. It's more about what you feel inside, right? So அந்த மாதிரி ஒரு long journey, ஒரு tough journey உங்களால் வந்து இப்போ இதெல்லாம் பண்ணுற வரை எனக்குமே இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நினச்ச விஷயம் இப்போ நம்மளால் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு தாட் கிடைக்கும் போது இட்ஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபையிங் திங் அண்ட் தட் இஸ் வாட் வி நீட் டு லுக் ஃபார் இன் ஹாபீஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கீப்பிங் அவர் time occupied. It's also about seeing how a hobby can improve you as right. well. So அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஐ தாட் ஓகே லாங் டிஸ்டன்ஸ் இஸ் சம்திங் ஐ கேன் டூ. அப்புறம் தான் நம்ம இந்த ரேண்டனியரிங் பற்றி லாஸ்ட் எபிசோடில் பேசியிருந்தோம். இட்ஸ் அ டிசிப்ளின் ஆஃப் சைக்கிளிங் வேர் people undertake long distance, starts from 200 kilometer and it goes on till 1400 and more. ஓகேவா, அதுக்கு மெனி கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை எப்படின்னா ஒரு டைம் லிமிட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, இந்த டிஸ்டன்ஸை இந்த டைம் லிமிட்டில் கவர் பண்ணணும். மிடில் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த செக் பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் அந்த டைமுக்குள்ளே ரீச் பண்ணணும், open and close time. So it's about more about chasing yourself and chasing the clock. Okay, not necessarily a race. நிறைய பேர் இதை வந்து ரேஸ் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. சைக்கிளிங் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம், இந்த கம்யூட்டிங் அண்ட் ஒர்க்கிங் லைஃப்பில் சைக்கிளிங் யூஸ் பண்ணுறவங்க தட்ஸ் என்டையர்லி அட் த டாப் ஃபார் மீ. அதுக்கப்புறமா நீங்கள் சைக்கிளிங்கை டிவைட் பண்ணணும்னா தேர் ஆர் பீப்புள் ஹூ டூ இட் for endurance, that is the long distance, or some really tough efforts, and there are those who do it for performance, who is like focusing on racing, speed and numbers. So endurance cycling la வந்து இந்த randonneuring ன்றது ஒரு important discipline. So இது வந்து 200 வந்து 13.5 hours limit. So அப்புறம் 300 is about 18 hours and it keeps on increasing the time limit. ஸோ இந்த மாதிரி நான் 600 வரை நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன் ஜெர்னி லாஸ்ட் டைமில். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காக ஆக்சுவலாக ஒரு 1200 ப்ரீஃபிங்காக போயிருந்தேன். ஸோ சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் தேவர் டூயிங் திஸ் 1200. தே ஹேட் டன் அப் டு 1000 பிஃபோர்.
600க்கு அப்புறம் நான் டைரக்ட்லி ஐ வென்ட் டு 1200. ஐ டிட் நாட் ட்ரை எனி 1000 பிஃபோர் டூயிங் தட். அது எப்படி நான் அதுக்குள்ளே உள்ளே போனேன்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங். நான் லைக் ஐ வாஸ் டிஸ்கஸிங் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்புட்ஸ் வாங்க தான் நான் போயிருந்தேன். ஏன்னா அவங்களால அந்த மீட்டிங் போக முடியல. அந்த மீட்டிங் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ரூட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் வந்து என்னென்ன சேலஞ்சஸ். ஆமாம், மெட்ராஸ் ராண்டனியர்ஸ்னு ஒரு கிளப் இருக்குது, லைக் ஹூ ஆர்கனைஸ் தீஸ் ஈவெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மீட்டிங்குக்கு நான் ஒரு ஸ்பெக்டேட்டராக போயிருந்தேன், டு பி ஆனஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே டிஸ்கஷன் வெண்ட் ஆன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் இருக்காங்க சைக்கிளிங்கில். அனதர் திங் அபவுட் சம் ஹாபி லைக் திஸ் இஸ் யூ நெவர் நோ, யூ கெட் சம் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் ஃப்ரம் தோஸ் ஹாபீஸ். ஸோ அதில் வினித்னு சொல்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் மை ரைடிங் பார்ட்னர் ராபர்ட்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் நான் கேஷுவலாக கேட்டேன் கால் பண்ணி. ஐ எம் திங்கிங் ஐ ஷுட் அட்டெம்ப்ட் திஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 பேருமே பாசிட்டிவாக ஆன்சர் கொடுத்தாங்க. இஃப் யூ வாண்ட் டு டூ இட் யூ கோ ஃபார் இட்னா. அது ஏன் ஒரு பெரிய டிசிஷனாக இருந்துச்சுன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டைரக்ட்லி கோயிங் டு த லாங்கஸ்ட் ஃபார்மட் it was there. It was also about the cycle I had. I did not have a high-end cycle. It was, we were discussing, it was less than 10,000 rupees. It was 7,500. Of course, நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அது அந்த சைக்கிளில் தான் 600 பண்ணி. ஆமாம், அந்த சைக்கிளில் தான் நான் அபவுட் மெஜாரிட்டி ஆஃப் மை சைக்கிளிங் ஹாஸ் பின் டன் தட் சைக்கிள். அது வந்து இன்னுமே நான் ஒரு என்னது மாடல் இட்ஸ் டெக்கத்லான் சைக்கிள், BT Win 7 ஸ்பீடுன்னு சொல்லி. ஆனால் அது கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி வச்சுருந்தேன் டு சூட் மை லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங். ஸோ அதை வச்சுட்டு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். லாட் ஆஃப் பீப்புள் சேலஞ்ச் மீ லைக் யூ கேனாட் டூ இட். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, சில ஷாப்ஸ், பைக் ஷாப்ஸ் இன் சென்னை, அவங்க மார்க்கெட்டிங்காக என்னெல்லாம் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தாங்க. இது வந்து இந்த சைக்கிளை நீங்கள் பண்ண முடியுமா, நீங்கள் ஏன் பெட்டர் சைக்கிள் வாங்கக்கூடாது அப்படின்னா, நான் வந்து இன்னும் இப்போதைக்கு என்னால் வாங்க முடியாது, இதில் நான் இவ்வளோ பண்ணிட்டேன், இதுவும் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் சொல்லி பண்ணேன். அண்ட் ஐ காட் அ வெரி குட் சப்போர்ட் ஃப்ரம் மை லோக்கல் கம்யூனிட்டி ஆஸ் வெல். Just to add to that point before I forget, because a lot of people think நம்ம வந்து ஒரு விஷயம் எக்ஸலன்ஸை சேஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட ரொம்ப கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றது. பட் வாட் எவர் பீப்புள், ஈவன் இன் ஆர் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ், த கெஸ்ட் ஹூஎவர் ஐ இன்வைட்டட், அவங்க ஃபீல்டில் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆக்சுவலி சேஸ்ட் எக்ஸலன்ஸ் வித் the minimal resources. For example, we had this one creator who's a videographer, Neeraj. So avaroda journey vandu, like now he is one of the top videographers, food videographers, but he has started from his basic camera, basic DSLR, basic lens. Even some people started with phone. But இன்னைக்கு வந்து they are having all the top equipments when they actually grow. பட் இனிஷியலாக நம்ம வந்து ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், சேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ டோன்ட் திங்க் ஸோ த எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் த ரிசோர்ஸ் ஆர் அப்சல்யூட்லி. எஸ்பெஷலி சைக்கிளிங்கில் வந்து இட் வில் நெவர் பி அ லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் யூ. லைக் இதை நம்ம கொஞ்சம் டச் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் எபிசோடில். என்னன்னா, என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது இருக்குது. லைக் இஃப் யூ வாண்ட் டு கோ டுவர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரேசிங், இப்போ நான் இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் சைக்கிளிஸ்ட்டாக மாறணும், இல்லை லோக்கல் ஸ்டேட்டில் ஃபாஸ்டஸ்ட் சைக்கிளிஸ்ட்டாக மாறணும்னா அஃப்கோர்ஸ் யூ நீட் டு இன்வெஸ்ட். லைக் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் டெக் வில் கெட் யூ give you lot of advantage. Okay va? In fact professional cycling la it's a very big thing that more you spend better your results are. But when you're doing it as a hobby, like when you want to just enjoy the feel of riding a bike, நிறைய பேர் நம்ம ஸ்கூலில் ஓட்டினதோடு நிறுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சைக்கிளை தொட்டிருக்க கூட மாட்டோம். நிறைய சைக்கிள்ஸை விற்றுருப்போம், இல்லை வீட்டில் ஓரமாக கிடக்கும், அந்த மாதிரி தான். பட் நீங்கள் அதை ஒரு ஹாபியாக எடுத்து பண்ணும்போது யூ டோன்ட் நீட் டு பை எக்ஸ்பென்சிவ் சைக்கிள்ஸ். யூ கேன் வெரி பேசிக் சைக்கிள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் மோர் யூ கெட் இன் டு த ஹாபி, லைக் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நான் இப்போ வந்து இந்த 1200 நான் இந்த என்னோட பேசிக் சைக்கிளில் தான் பண்ணேன். பட் எனக்கு இப்போ இன்னும் 2-3 சைக்கிள்ஸ் இருக்குது. பெட்டர் ஐ காட் ஃபினான்ஷியலி, ஐ தாட் இட்ஸ் டைம் ஐ இன்வெஸ்ட் இன் திஸ். பிகாஸ் என்னதான் அது பேசிக் எக்யூப்மெண்ட்னாலும் அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஐ டிட் நாட் வாண்ட் டு புஷ் இட் டூ மச். ஸோ பட் லைக் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா, யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் யூ வாண்ட் வித் வாட் யூ ஹேவ். யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் ஹேவிங் அ பிக் அமௌண்ட் ஆஃப் மணி. ஆர் எனக்கு இந்த கேமராவே எடுத்துக்கோங்களேன், என்கிட்ட வந்து ஒரு ஹை அண்ட் சோனி கேமரா இருந்தால் தான் நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தா இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஏன் உங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், எனக்கு வந்து இவ்வளோ ஃபண்டிங்கு, இவ்வளோ கிளைண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் நான் இந்த பிஸ்னஸில் நுழைஞ்சிருப்பேன்னு நினச்சிருந்தீங்கன்னா டுடே திஸ் வுடன்ட் ஹவ் ஹேப்பன். ஸோ இட்ஸ் லைக் யூ செட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர்.
and you don't need to spend too much money in cycling to start. 1200ல நீங்கள் ப்ரீஃபிங் கேட்டது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? லைக் நான் நிறைய பேர்கிட்ட ரொம்ப கேட்கல, ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து மிக்ஸ்டு ரெஸ்பான்சஸ் கொடுப்பாங்க, அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஐ திங்க் எனக்கு ஒரு சேலஞ்சிங் மைண்ட் செட் எப்பயுமே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா, நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இந்த நான் பைக் ஷாப்பில் சொன்னது ப்ளஸ் லாட் ஆஃப் பீப்புள் செட் இட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் மை மைண்ட். பட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், ஏன்னா அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னால் there will be a reason. I trust them, I trust their judgment. So அவங்க 2 பேருமே வினேத் and Robert, both of them they told me that I can do this, okay, and there is nothing wrong in giving it a try. So I said okay, let me sign up for it. அந்த ப்ரீஃபிங்கில் நான் எனக்குமே இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணேன். எனக்கு நிறைய அப்போல்லாம் என்கிட்ட சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, என்கிட்ட இல்லை. ஆனால் என்னோட சைக்கிளிங் குரூப் ஆவடி சைரன்ஸ் they gave lot of support for me. They gave me a GPS meter and some bags here and there. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஈவெண்ட்டை. என்ன ஒரு இதில் லைக் ஐ டோன்ட் போஸ்ட் ஆர் எனி திங், ஆனால் இது என்ன ஆச்சுன்னா இதில் ஒரு 40 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் ஐ திங்க் மைன் வாஸ் த சீப்பஸ்ட் சைக்கிள் இன் தட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ அன் ஐடியா. எவ்ரி அதர் சைக்கிள் தட் வாஸ் ரைடிங் ஆன் தட் ஈவெண்ட் இட் வாஸ் கிளியர்லி லைக் 10 times the cost of mine. ஓகே, அண்ட் 40 பேர் ஆரம்பித்தாங்க, 20 பேர் தான் முடித்தாங்க. அதில் அந்த 20 பேரில் ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தெம். ஓகே, அண்ட் இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட். இன்னும் கூட என்னோட ரெக்கார்ட்ஸில் வந்து அதை நான் ரைட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு தான் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து அது ஐ டிட் நாட் நோ தட் ஐ வாஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம்திங் லைக் திஸ். ஏன்னா அது டைம் லிமிட் வாஸ் 90 hours, அதாவது 3 நாள் ப்ளஸ் நீங்கள் ஓட்டணும் சைக்கிள். அண்ட் த ரூட் வந்து இட் வாஸ் ஃபுல்லி இன்சைட் தமிழ்நாடு. ஸோ நம்ம சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்தவாசி கிட்ட போய் அங்கே ஒரு ஹில் கிளைம்ப் இருந்தது, ஜவ்வாது ஹில்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கிளைம்ப் தட், கெட் டவுன். தென் அப்படியே நம்ம சேலம் கிட்ட வந்து மேட்டூரில் வழியாக பைபாஸ் பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து பழனி, அப்புறம் பழனியிலேருந்து நத்தம் வழியாக பாண்டிச்சேரி போயிட்டு ஈசிஆரில் முடிக்கணும் பேக் டு சென்னை. ஓகே, ஸோ அது 1200 kilometers and target was 90 hours. Of course there are checkpoints in the middle where you have to meet the timeline. First day itself was very difficult. As soon as we started, எனக்கு ரைடிங் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, ஆனால் என்னோட 95% ஆஃப் மை ஈவெண்ட்ஸ் லைக் திஸ் நான் தனியாக தான் ஓட்டுவேன். ஓகே, லைக் ஸ்டார்ட் பண்ணுவோம், எண்ட் பண்ணுவோம், அப்போ நாங்கள் பேசிப்போம், அப்போ நான் பார்ட்னர்ஸை மீட் பண்ணுவேன். ஆனால் நான் தனியாக தான் ஓட்டிகிட்டு இருப்பேன், ஏன்னா ஐ வில் ரைட் இன் அ வெரி கேஷுவல் பேஸ் விச் சூட்ஸ் மீ. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேனாட் கோ எடுத்த உடனே நம்ம ஃபுல் ஸ்பீடாக போகிறோன்னு சொல்லி போக முடியாது. ஸோ நான் என்னோட ஸ்ட்ரென்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஹில் கிளைம்ப் பேஸ் வரையும் நல்ல வெயில், சரியான வெயில். இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, நாங்கள் நிறையா ஹைட்ரேஷன் இஷ்யூஸ்லாம் நிறைய ரைடர்ஸ்க்கு இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பேஸ் போயிட்டு கிளைம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளைம்ப் பண்ணி அந்த ஹில்லோட டாப்பில் ஒரு செக் பாயிண்ட் இருந்தது. இது ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஹில் தான். இப்போல்லாம் என்னால் அந்த ஹில்லை ரொம்ப சீக்கிரம் பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இது எந்த இயர் ஆக்சுவலாக? இது வந்து 2018. ஓகே, 2018. ஸோ இது பண்ணும்போது அந்த ஹில் டாப் செக் பாயிண்ட் வரும்போதே வந்து அபவுட் 7-8 பேர் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் த ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இஃப் யூ ஹவ் டு ட்ராப் அவுட் யூ ஹவ் டு இன்ஃபார்ம் தி ஆர்கனைசர். ஏன்னா வந்து இது ரூல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூ ஹவ் டு இன்ஃபார்ம் அண்ட் ட்ராப் அவுட். ஸோ 7-8 பேர் ட்ராப் ஆகிடுச்சு. அது எனக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருந்தது. ஏன்னா ட்ராப் அவுட் பண்ணவங்க எல்லாமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சைக்கிளிஸ்ட். அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற சைக்கிள்ஸோட ஒர்த்தெல்லாம் அந்த 1 lakh 1.5 lakhs அந்த மாதிரி ஹை அண்ட் பைக்ஸ். ஸோ ஏதோ ஒரு ரீசனால தான் இவங்களாலேயே முடியலன்ட்டு தே டுக் த டிசிஷன். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி டு டேக் த டிசிஷன் தட் ஐ எம் கோயிங் டு ட்ராப் அவுட் ஆஃப் திஸ் குவிட். ஓகே, ஸோ அது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருந்தது. தென் ஐ தாட் ஓகே லெட் மீ கோ, போய்கிட்டே இருக்கலாம். அது இன்னுமே நான் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா இந்த மென்டல் பிளாக், இந்த வரி இல்லை இந்த உங்கள் மேலேயே உங்களுக்கு டவுட் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டியது அட்லீஸ்ட் இந்த டிசிப்ளினில் கண்டினியூ டூயிங் இட் ஃபார் half an hour. ரைட், ஒரு டைம் ஃப்ரேம் எனிதிங் half an hour, இட் மைட் பி டிஃப்ரெண்ட் ஃபார் சமன். இதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திங்ஸ் வில் கெட் ஈஸியர் ஃபார் யூ. தென் யூ வில் ஒன்லி திங்க் நம்ம எது குவிட் பண்ணணும்னு யோசிச்சோம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் குவிட் பண்ணணும்லாம் யோசிக்கல, பட் ஐ வாஸ் திங்கிங் ஹவு இஸ் இட் கோயிங் டு பி பாசிபிள் ஃபார் மீ. பட் ஐ புஷ்ட், ஐ தாட் ஐ கேன் டூ திஸ். ஸோ இறங்கணும், இருட்டில் தான் இருந்தது ஆக்சுவலாக. கொஞ்சம் லைட்ஸ் அப்போல்லாம் என்கிட்ட ரொம்ப பேசிக்காக தான் இருந்தது. ஓகே, ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு டூ கிராஸ் தட் ஹில் விச் வாஸ் லைக் த ஃபர்ஸ்ட் அப்டக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் the problem was night riding. ஓகே, அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன்டு டூ மச் டீடைல்ஸ். அது அடுத்த முக்கியமான பாயிண்ட் இந்த ரைட் வாஸ் ரீச்சிங் கோயம்புத்தூர். அங்கே வந்து 594 or 595 வாஸ் த கிலோமீட்டர் மார்க். ஹாஃப்வேன்னு சொல்லலாம். அதை ரீச் பண்ணிட்டாவே யூ கெட் அ பஃபர். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து உங்கள் ஹாஃப்வே பாயிண்ட் வந்துட்டிங்கன்னா யூ கெட் சம் பஃபர். அந்த ஹாஃப்வே பாயிண்ட்டோட க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்னா
you will be able to. So how does it work, like just for somebody I mean இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கும்போது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வரைக்கும் சைக்கிளிங்கே இது ப்ராபப்ளி இந்த ஒரு ஜேர்னியை பார்த்து ப்ராபப்ளி சைக்கிளிங் ஒரு ஹாபியை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரலாம். எப்படி அது எங்கே அந்த செக் பாயிண்ட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லும் போது லாஸ்ட் டைம் சொன்னீங்க அந்த ரூட்டில் இருக்கிற ஏடிஎம்ல போயிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வந்தால் அது ஒரு செக் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. இல்லை ஜிபிஎஸ் நோட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். எனிவே யூ ஆர் யூசிங் ஸ்ட்ராவா ஆப் ஆல்சோ. ஸோ உங்களை வந்து நீங்கள் யூ கேன் நாட் லைக் ஜம்ப் இன் தேர். எப்படி இதை ட்ராக் பண்ணுவாங்க? ப்ளஸ் இந்த செக் பாயிண்ட்ஸுன்றதை வந்து நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? பிகாஸ் நம்ம மேரத்தான்லலாம் பார்த்துருக்கோம், இல்லை வேறு கேம்லலாம் பார்த்துருக்கோம், டிவியில் வந்து ரியாலிட்டி ஷோஸ்லலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு ஃப்ளாக் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? பிகாஸ் வென் யூ ஆர் டூயிங் லைக் 1200 kilometers, probably there is nobody very closely monitoring you. How does it work? Like how do you go to the checkpoint and then inform? How does it work? Thanks for asking. அது எப்படின்னா இந்த மாதிரி இந்த randonneuring disciplineல when you start an event, sign up for it and start it, they'll give you a card. ஓகே, பிரிவே கார்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லா செக் பாயிண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், அது எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் எந்த டைமுக்குள்ளே போகணும், எந்த டைம் earliest time you can go and the latest time you have to be there அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். So yes, initially it was ATM centers and all that. It's a mix of checkpoints. Some of the checkpoints there will be volunteers, there will be the organizing team who will be there physically to ensure that you are arriving there. அப்புறம் வந்து there will be some checkpoints where you can be like selfie checkpoints. I think அப்போ வந்து ஃபோட்டோஸ் இருந்தது கொஞ்சம் ஃபோட்டோ சிஸ்டம். பட் இந்த பர்டிகுலர் ரைடில் இட் வாஸ் ஆல் மோஸ்ட்லி மேன்ட். எல்லா இடத்துலையுமே வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. அண்ட் another question you asked is very good. There are some people, I don't want to demean them, but they do this and அவங்களுக்கு என்ன sense of accomplishment கிடைக்குதுன்னு தெரியல. There have been instances where they have tried to cheat as well. So they have taken a vehicle support. You cannot take a vehicle support as per the rules. ஓகே, இன்ஃபேக்ட் உங்கள் சைக்கிளே ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் சால்வ் பண்ணணும், இல்லைனா உங்கள் கோ ரைடர்ஸ் கிட்ட கேட்கலாம் who are doing the same event. But other than that you are not supposed to take any help from outsiders. பட் நிறைய ஓகே, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நடுவில் நீங்கள் தான் பஞ்சர் போட்டுக்கணும். கண்டிப்பாக இந்த டிசிப்ளின்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பேசிக் அந்த நாலேஜாவது உங்ககிட்ட இருக்கணும், இல்லைனா உங்களால் முடியாது. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட் முன்னாடி உங்களுக்கு பஞ்சர்லாம் அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். லைக் எல்லாருமே இந்த டிசிப்ளின் பண்ணுறவங்க எல்லார்ட்டையுமே வந்து உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சைக்கிள் சீட் கீழே ஒரு பேக் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு லிவர், டயரில் இருந்து டியூப்பை கழட்ட வேண்டிய லிவர், அப்புறம் வந்து அந்த சின்ன பம்ப்பு, அப்புறம் வந்து வேறு டியூப், ஸ்பேர் டியூப்ஸ். பஞ்சர் போடுறதுக்கு பேட்சும் இருக்கும், ஆனால் வந்து யூஸ்வலாக 2 டியூப்ஸ் வச்சுப்போம், 2 or more டிபெண்ட்ஸ் ஆன் த ரைடர். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ டியூப்பை மாற்றுறது தான் குவிக்கஸ்ட். அந்த எங்கே பஞ்சர் ஆயிருக்குன்னு பார்த்து செக் பண்ணி போடுறத விட டியூப்பை மாற்றிட்டு ஜஸ்ட் டியூப்பை மாற்றுறதுக்கு முன்னாடி ஏதாவது முள் ஏதாவது இருக்கா, ஏன் பஞ்சர் ஆச்சுன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எல்லா கிட்ஸ் எல்லாமே செல்ஃப் சஸ்டைன்டாக இருக்கும். இதெல்லாம் மீறியும் there are people who have tried to cheat in cycling circle. Whoever is a cyclist watching this, they can relate. But okay, this is not going to be about them. It's about how சைக்கிளிங் இஸ். ஸோ கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறதே வந்து ஒரு, ஏன்னா இதில் நம்ம கம்ப்ளீட்டாக பேசுகிறதே வந்து திஸ் இஸ் லைக் அவுட் ஆஃப் பேஷன். இதில் நம்ம again as you said we are not going to get validation from outside. Exactly, your internal validation. அதுக்கு வந்து நம்ம சீட் பண்ணி என்ன பண்ண போறோம்? Because you are not going to win like $1 million at the end of the event. In fact இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்ல நீங்க தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, என்ன ஃபன்னினா இந்த பிரிவே இந்த டிசிப்ளின்ல மெடல் வேணும்னாவே you have to pay. Okay. After you finish it, you are eligible to get the medal. That's all. But if you want that medal, it will come from France. You have to pay for it. Okay. So it's really funny. Like, because it's an interesting space, right? Like because people are not doing it for any kind of monetary benefit. This is more of a passion and probably இது இன்னும் better ஆகலாம். Like if more people are doing, probably governments will make initiative to do this kind of events. As you said, in France செப்பரேட்டாகவே தனியாக சைக்கிளிஸ்ட்க்கு ரோல், யூரோப் ஃபுல்லாக நிறைய இடத்துல யூ ஹாவ் சைக்கிளிங்க்குன்னு தனியாக ஒரு ரோடு எல்லா இடத்துலையுமே இருக்குன்றதெல்லாம். just getting back to the section, like I think இதில் யாராச்சும் சீட் பண்ண நினச்சிருந்தாங்கன்னா அது ஐ டோன்ட் அவங்க லாஸ் தான். ரைட். ஸோ கமிங் பேக் டு த ரைட், இந்த கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன். இதை முடிச்சிட்டா போதும், யூ கேன் ரிலாக்ஸ் அ பிட் அண்ட் கண்டினியூன்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்தது. ஐ வாஸ் வெரி டைட், எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த பவானி பைபாஸ் நீங்கள் டச் பண்ண உடனேவே காற்று ஹெட்விண்ட் வர ஆரம்பிச்சது, நல்ல ஹீட். I think this event happened around. What is headwind? Headwind na எதிர்காத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆப்போசிட்லேருந்து காற்று வரும். ஃபார் அ சைக்கிளிஸ்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் எனிமீஸ். ஏன்னா நீங்கள் உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடும், உங்களால் ஃப்ரீயாக ஓட்ட முடியாது, ஃப்ரீயாக பெடல் பண்ண முடியாது. அதை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் முன்னாடி போகணும். ஓகே. ஸோ நீங்கள் காற்று இல்லைனா எவ்வளோ ஓட்டுவீங்களோ அதிலேருந்து ஒரு 50% ஸ்பீட் கூட கம்மியாக வாய்ப்பு இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த விண்ட். ஸோ அதை கிராஸ் பண்ணிவிட்டு வர்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. நிறைய பேர் டீஹைட்ரேட் ஆகிட்டு இருந்தது கம்மி தான். ஆல்ரெடி 40 பேர் ஸ்டார்ட்
பண்ணாங்க, அதில் ஒரு 10 பேர் குவிட் பண்ணிட்டாங்க, ஒரு 30 பேர் தான் இருந்தோம். எங்களுக்கு எல்லாரையும் ஓரளவுக்கு வி நோ ஈச் அதர். ஸோ வி சார்ட் ஆஃப் ஷவுட் அவுட், என்ன பண்ணுறீங்க, ரெஸ்ட் ஆர் ஓகே, அந்த மாதிரி லெஃப்ட்லலாம் படுத்துருப்போம் அந்த டோல்கேட் பக்கத்தில், இல்லைனா ஏதாவது ஒரு பஸ் ஷெல்டரில் அந்த மாதிரி படுத்து ஷார்ட் நாப்ஸ் அந்த மாதிரிலாம் எடுப்போம். எனக்கு அந்த மாதிரிலாம் எடுக்க எந்த டைமுமே அப்போ இல்லை, ஏன்னா நான் ஐ ஹாவ் டு கோ, அதர்வைஸ் ஐ வில் மிஸ் த கட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ இப்போ அதில் கட் ஆஃப் டைம்னா நீங்கள் அந்த டைமுக்குள்ளே ரீச் ஆகலைன்னா நீங்கள் எலிமினேட்டட், அந்த மாதிரி எலிமினேட்டட்னு சொல்ல முடியாது. எப்படின்னா அந்த ரைடை வந்து நீங்கள் அந்த டைமுக்குள்ளே முடிச்சா உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. So there are some instances, there are some loopholes nu solla maatan, there are some conditions where if you miss one checkpoint time, but if you make up time for the next checkpoint and reach in அந்த டைம்க்குள்ள வந்துட்டீங்கன்னா they allow, some of the organizers they allow, and I think there is a rule for allowing that as well. But நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டா உங்களால முடியாது, கேட்ச் பண்ண முடியாது. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் டன் அதுக்கப்புறம் பண்ணால் லேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபினிஷர்ன்ற அந்த இது வராது, பட் லேட் ஃபினிஷ்னு நீங்கள் பண்ணலாம் செல்ஃபாக. என்னால் இந்த ஈவெண்ட்டை முடிக்கணும், ஹவர்ஸில் முடிக்க முடியல, பட் 100 ஹவர்ஸில் முடிக்கிறேன். நானே ஒரு லேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், பட் நாட் இன் திஸ் ரைட், another ரைட். மேபி இஃப் வி கெட் டைம் வில் டாக் அபவுட் தட். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். ஏன்னா வந்து நிறைய பேர் இதை முடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இது முடிக்க முடியலன்னு ஆயிடுச்சுன்னா எதுக்கு பண்ணணும்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு they usually tend to quit, and it's fair enough. Someone who's chasing just completion, if they don't think it's possible, they can quit. ஸோ எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து இதை என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கோயம்புத்தூர் ரீச் ஆகணும் அப்படின்னு ஐ வாஸ் புஷிங். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, there is one veteran cyclist from Bangalore who is also the Bangalore's club organizer, Mohan. அவர் வந்து அவரும் என்ன மாதிரி தான் பேசிக் சைக்கிள், பட் லிட்டில் அட்வான்ஸ் தேன் வாட் ஐ ஹேட் அட் த மூமெண்ட். பட் அவருமே பேசிக் சைக்கிளிஸ்ட், ஸ்பீடாலாம் ஓட்ட மாட்டார், கேஷுவலாக ஓட்டிகிட்டு இருப்பார். அவரை வந்து நான் கிராஸ் பண்ணேன் அந்த செக் பாயிண்ட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி. நான் ரொம்ப டென்ஷனாக ஓட்டிகிட்டு இருந்தப்ப அவரை கிராஸ் பண்ணேன். அவர் வந்து ஏன் டென்ஷன் ஆகிற, கூலாக ஜாலியாக ஓட்டு, வந்துட்டோம், you will be there on time. So it was like reassuring for me. Okay, we are going in the right direction, I don't think we need to worry அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கோயம்புத்தூர் I reached on time. I met my two partners there who had reached I think 4-5 hours before me itself. Okay, அவங்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரைடர்ஸ். ஆனாலும் நான் அவங்களே பார்ட்னர்ஸ்னே சொல்லுவேன்னா, நாங்கள் ஒரு குரூப் மாதிரி, we are a group of friends. பட் எனக்கு தெரியும் அவங்களோட நான் ஓட்ட முடியாது என்னோட இதுக்கு. அவங்களுக்கும் தெரியும் எனக்காக அவங்க வெயிட்டும் பண்ண மாட்டாங்க, நான் வெயிட் பண்ணுறதும் விரும்ப மாட்டேன். ஏன்னா வந்து இதில் வந்து டு ஈச் தேர் ஓன்ன்ற மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ அவங்கள மீட் பண்ண அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் ஃபோன் கால்ஸ் அந்த மாதிரி உங்கள் ஃபோனை எப்படி நீங்கள் வச்சுப்பீங்க? ஃபோன்லாம் பார்ப்பீங்களா நடுவில்? இல்லை ஃபோனுக்கான உங்கள் டிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஜிபிஎஸ்னால் அது நம்ம மேப்புக்கு மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? மேப்ஸ்லாம் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் ஜிபிஎஸ் ரெக்கார்ட் வச்சிருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த ஈவெண்ட்ஸ் ஹவு டு தே ஒர்க்னா, தே ஆர் ஃபுல்லி ஃபிசிக்கல். த செக் பாயிண்ட் கார்டு and the checkpoint timings, they'll give you a stamp. But of course இப்போ வந்து செல்ஃபி செக் பாயிண்ட்ஸ்ன்றதுனால you need to have the phone. அந்த செல்ஃபி செக் பாயிண்ட்ஸ்மே அவங்க வந்து அந்த டைம் ஸ்டாம்ப் இருக்கிற ஜிபிஎஸ் டைம் ஸ்டாம்ப் இருக்கிற ஆப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தீங்க, எந்த டைமில் எடுத்தீங்கன்னு அந்த ஃபோட்டோலேயே கீழே டிஸ்பிளே பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ அந்த ஆப்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க கிளப்ஸ், நானுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆனால் ட்ராக் பண்ணுறது, நேவிகேட் பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பாக டிவைஸ் இருந்தால் பெட்டர். ஏன்னா வந்து இது இனிஷியலி 1900s ஃப்ரெஞ்சில் ஆரம்பித்தப்பெல்லாம் வந்து பேஜாக அவங்க வச்சுருப்பாங்க, எங்கே லெஃப்ட் எடுக்கணும், எங்கே ரைட் எடுக்கணும். இன்னுமே வந்து ஈவன் த ஈவெண்ட்ஸ் தே கண்டக்ட் இன் இந்தியா, யூ கெட் சம்திங் கால்டு கியூ ஷீட் அண்ட் ரூட் ஷீட், வேறு வந்து நீங்கள் செக் பாயிண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், எங்கே லெஃப்ட் எடுக்கணும், என்ன கிலோமீட்டர் எல்லாமே இருக்கும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது இஸ் நாட் ப்ராக்டிக்கல். ஸோ மோஸ்ட்லி நவடேஸ் பீப்புள் யூஸ் டிவைசஸ். இப்போ என்கிட்டையும் இருக்குது, பட் அப்போ என்கிட்ட இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட பாரோ பண்ணியிருந்தேன். ஸோ நேவிகேஷனுக்கு நான் அதோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மேப் எங்கே திரும்பணும், ஏன்னா ரூட் மாறிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் இட்ஸ் அ வெரி பிக். இப்போ ரூட்னா இப்போ நீங்கள் அதுவும் சிட்டி தாண்டி சிட்டியாக போகும்போது யூ டேக் தி ஹைவே ஒன்லி, ரைட்? ஹைவே, அப்சல்யூட்லி ஹைவே. இன்னுமே நான் என்னோட லைக் அதர் கண்ட்ரி சைக்கிளிஸ்ட் எல்லாம் பேசும்போது சொன்னேன்னா தே வில் பி வெரி ஷாக்ட். ஏன்னா ஹைவேல ரைட் பண்ணுறது சேஃபே கிடையாது இன் எனி கண்ட்ரி அண்ட் எஸ்பெஷலி இன் இந்தியா ஆஸ் வெல். ஏன்னா உங்களுக்கு சைக்கிளிஸ்ட்க்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. வில் கம் டு தட் லேட்டர். பட் ஹைவே தான் எடுத்து ஆகணும், வேறு வாய்ப்பு இல்லை. தேர் ஆர் ஈவெண்ட்ஸ் வேர் தே nowadays some events, some clubs are taking their full effort and making sure that it doesn't go into highway. சிட்டி ஸ்டேட் ஹைவே அந்த மாதிரி சின்ன ரோட்லேயே மேப்பும் போடுறாங்க. பட் 1200 வரப்போ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ இட் வித்வுட் ஹைவேஸ். ஐ திங்க் அபவுட் 60 to 70% ஆஃப் த ரைட் வாஸ் இன் ஹைவேஸ். ஓகேவா? அஃப்கோர்ஸ் அந்த ஹில் கிளைம்ப் அதெல்லாம் நல்ல ஃப்ரீ ரோட்ஸ் தான், ஜாலியாக அங்கெல்லாம் ஓட்ட முடியும். பட் ஹைவேல தான் சிட்டி டு சிட்டி கவர் பண்ணும்போது நீங்கள் ஹைவேல தான் பண்ணி ஆகணும். ஸோ கோயம்புத்தூர் கவர் பண்ணிட்டோம், கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து நான் வரும்போது என்னோட பார்ட்னர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. அதே வேறு எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, நான் அந்த இதுக்கிட்ட வந்துட்டு இருந்தேன், சைக்கிள் ஷாப் கிட்ட. அங்கே ஒரு சைக்கிள் ஷாப் யூஸ்வலாக வந்து இந்த செக் பாயிண்ட்ஸ்
திங்ஸ்லாம் இந்த லோக்கல் சைக்கிளிங் கம்யூனிட்டிஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர் கிராஸ் பண்ணுறோமா, கோயம்புத்தூர் சைக்கிளிங் குரூப் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ இன் setting up the checkpoint and all that. அங்கே ஃபுட்டெல்லாம் அவங்களால என்ன முடியுமோ தருவாங்க, லைக் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ், குளுக்கோஸ் பவுடர்ஸ், படுத்துக்குனா தூங்குறதுக்கு இடம் அந்த மாதிரி. ஸோ ஐ டுக் சம் லாங் நேப், கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ரைட்ஸில் மோர் யூ கெட் ஸ்லீப் பெட்டர் யூ கேன் ரைட் லேட்டர். தூங்குறதுனா எவ்வளோ மணி நேரம் தூங்குவீங்க? இப்போ ஏன்னா நீங்கள் 3 நாள் கண்டினியூஸாக ஓட்டணும்னு சொல்லியிருக்கீங்க, 90 ஹவர்ஸில் 1200 கிலோமீட்டர்ஸ் முடிக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்லீப் டைம் எப்படி? நீங்கள் ப்ராப்பராக இவ்வளோ மணி நேரம் தூங்கிட்டு அப்புறமா எழுப்பீங்களா? எப்படி நேப்னா? இட் டிபெண்ட்ஸ். லைக் அகைன் நீங்கள் எந்த மாதிரி ரைடருன்றதை பொறுத்து இருக்குது. இதே 1200 ஈவெண்ட்ஸை ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நல்ல ஸ்பீடில் ஓட்டிட்டு டெய்லியும் 5 மணி நேரம் தூங்கி முடிக்கிறவங்களும் இருக்காங்க. தே ஆர் கேப்பபிள் ஆஸ் வெல். பட் என்னால் அப்படி பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் தெம் வில் நாட் டூ தட். மோஸ்ட் ஆஃப் தெம் வில் நாட் பி ஏபிள் டு ரைட் தட் ஃபாஸ்ட். ஓகேவா? ஸோ வாட் தே டூ, இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கில் இல்லை பஸ் ஷெட்டில் ½ an hour 1 hour தான் மேக்ஸிமம் நேப்ஸ். பட் யா, ஒரு 1 or 2 லாங் ஸ்லீப் வி ஷுட் ட்ரை. லாங்குனா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிடையாது, 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஐ திங்க் நான் இந்த கோயம்புத்தூர் செக் பாயிண்ட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினேன். தூங்கிட்டு ஐ ஸ்டார்டட். ஸோ ஐ ஸ்டார்டட் அண்ட் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ரெடி, டேக்கிங் அ பாத். ஐ திங்க் தே ஹேட் அ ரிஃப்ரெஷிங் ஃபெசிலிட்டி. யூஸ்வலாக குளிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் யூ கெட் அ ஃப்ரெஷ் எனர்ஜி. ஸோ குளிச்சுட்டு நிறையா அந்த க்ரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கணும் ஃபார் யுவர் சன் டேன் அண்ட் எஸ்பெஷலி த சேடில் சோர். உங்களோட சீட்டிங் ஏரியாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அங்கே அலர்ஜி ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் சம் லோக்கல் ஜுகார்ட்ஸ்லாமும் இருக்குது. நான் ஆயில்ஸ் அந்த மாதிரி நவரத்தன் ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வி ட்ரைட் சம் மெத்தட் அண்ட் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். அண்ட் அதுக்கப்புறம் சேலஞ்ச் நைட்டில் ஓட்டணும், ஃபுல் நைட் ஓட்டணும். பழனி, உடுமலை, வி ஹேட் டு கிராஸ் ஏரியா வேர் தேர் வேர் ஃபுல்லி விண்ட்மில்ஸ். விண்ட்மில்ஸ் 2 பக்கம்னா யூ ஆர் கோனா கெட் கிராஸ் விண்ட். எதிர்காத்து வராது, பட் கிராஸ் விண்ட் வரப்போகுது. அகைன் another சேலஞ்ச். உங்களால் ஓட்ட முடியாது. லைக் வெரி டிஃபிகல்ட் டு டூ தட் இன் த நைட். யாருமே இருக்க மாட்டாங்க, ஹைவே, சைலண்ட் ரோட்ஸ். தூரத்தில் யாராவது ஈவெண்ட், சைக்கிளிஸ்ட் ஈவெண்ட் இருந்தால் அவங்களோட ரெட் லைட் மட்டும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் சம்மன் இஸ் அஹெட் யூ அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ மெட் மை பார்ட்னர்ஸ் அகேன் ஆன் த வே. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் அங்கே போய் நிறுத்தினேன், அவங்க கிளம்பிட்டாங்க. அங்கே நான் அப்புறமா சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கேட்சப் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வி கிராஸ்ட். இட் வாஸ் குட். அந்த நைட் ஓட்டுறது இஸ் another tricky thing. ஏன்னா வந்து நீங்கள் தூக்கத்தில் ஓட்டினீங்கன்னா இட்ஸ் வெரி அன்சேஃப். ஏன்னா வந்து வி ஆர் நாட் ஹேவிங் டெடிக்கேட்டட் ரோட்ஸ் ஆர் சம்திங். இது ஒரு சைக்கிளிங் லேனாக இருந்தால் நீங்கள் தூக்கத்தில் விழுந்துட்டிங்கன்னா கூட யாரும் உங்கள் மேலே ஏற்ற போகிறதில்ல. ஆனால் ஹைவேஸில் ஓட்டும் போதெல்லாம் இட்ஸ் வெரி ரிஸ்கி. யூ குட் காஸ் another accident as well. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து ஸ்ப்ளாஷ் பண்ணிப்போம், இல்லை கோக் ஆர் சம் சுகரி ட்ரிங்க்ஸ் விச் ஹாஸ் ஹை கெஃபீன், தூங்கக்கூடாதுன்றதுக்காக அது குடிப்போம். டீ சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த அப்போ நமக்கு என்ன தெரியுமோ சைக்கிளிங் நாலேஜ் அதை யூஸ் பண்ணி ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் த நைட், செகண்ட் நைட் ஆஃப் ரைடிங். ஃபஸ்ட்டு வந்து இட் வாஸ் ஆன் த மேட்டூர், அந்த முன்னாடி வரதுக்கு முன்னாடி. பட் இது வந்து அகைன் பழனி, உடுமலை அந்த சைடு. ஸோ அங்கெல்லாம் முடித்தோம். இது எத்தனை, இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணது இந்த 3 டேல எவ்வளோ மணி நேரத்தில் நீங்கள் கோயம்புத்தூர்? அப்ராக்சிமேட்லி ஐ திங்க் 1.5 days. 1.5 days கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் 560 kilometers or 590 it was கோயம்புத்தூர். ஸோ halfway. ஸோ அகைன் நெக்ஸ்ட் பிக் ஒன் வாஸ் நத்தம். நத்தம் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 700 or 800 இட் வாஸ் தேர். ஸோ அங்கே ரீச் பண்ணணும். அங்கேயும் நாங்கள் கரெக்டாக ரீச் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் சேஸ் பண்ணேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு இடத்துல சரியான மழை, லைக் ஹெவியஸ்ட் ரெயின் ஐ வுட் ஹவ் சீன் வென் ரைடிங். அதை வந்து கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அகைன் மை பேசிங் அண்ட் மை லெவல் ஆஃப் speed I want to maintain, it was a big disadvantage for me when comes to such situations. கொஞ்சம் நல்ல ஸ்பீடில் ஓட்டுறவங்க மழை வருதா, சரி ஓகே நம்ம ஒதுங்கிக்கலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு மழை நின்ன அப்புறம் போகலாம். ஆனால் ஐ டிட் நாட் ஹேவ் தட் லக்ஸுரி. ஐ ஹேட் டு கோ, ஐ ஹேட் டு கீப் புஷிங். ஸோ அதை கிராஸ் பண்ணி ஐ ரீச்ட். மழையில் ஓட்டின ஒரு 10-15 minutes. அகைன் அன்சேஃப், பட் வித் யுவர் safety things in your head, you need to know which is safe enough. So I felt it was safe enough for me with my restrictions and I did it. அங்கே நத்தம் சிப்பி அடுத்த நாளுக்கு ஐ திங்க் காலையில் சம்திங் ரீச் பண்ணோம். அகைன் சாப்பிட்றதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இதில் பண்ண முடியாது. நமக்கு இவ்வளோ கேலரிஸ் வேணும், இவ்வளோ இந்த ஃபுட்டெல்லாம் தான் எடுத்துக்கணும், நானே தான் கேரி பண்ணலாம் முடியாது. ஏன்னா நீங்கள் ராங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க. யூ ஹாவ் டு ஈட் வாட் யூ கெட். ஸோ ஜென்ரலி கார்போஹைட்ரேட் ஹெவி ஃபுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா இட் கிவ்ஸ் யூ இன்ஸ்டன்ட் எனர்ஜி. இட்லி, தோசை அந்த மாதிரி கிடைக்கும் போதெல்லாம். ஸோ வழியில் சாப்பிட்டு வி ரீச்ட் ஆல்மோஸ்ட் 800 kilometers சம்வேர் நத்தம். சரியான வெயில். அகைன் ரொம்ப டீஹைட்ரேட்டட். ஒரு தோப்பில் போயிட்டு ஜஸ்ட்டு வி ரெஸ்டட். அகைன் ஐ மெட் மை பார்ட்னர்ஸ் தேர். வி ஜஸ்ட் ரெஸ்டட் ஃபார் ½ an hour 1 hour. தூக்கம் வருமானு நினைப்போனா வரல. ஸோ அகைன் இட்ஸ் மோர் அபவுட் டேக்கிங் த டைம்
சைக்கிள்லேருந்து இறங்குறதே வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் அந்த டைமில். ஸோ இறங்கிட்டு வி கண்டினியூட். ஸோ அதுக்கப்புறம் வந்து இட் வாஸ் கெட்டிங் பேக் டு த ஹைவேஸ். இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேட் ரோட்ஸ், இன்டீரியர் ரோட்ஸ். ஹைவே வந்துட்டு விழுப்புரம் கிட்ட வந்துட்டு பாண்டிச்சேரி உள்ளே போகணும். விழுப்புரம் ஹைவே சம்வேர் திருச்சி டு சென்னை ஹைவேல வந்துட்டு ஐ ஹாவ் டு என்டர் பாண்டிச்சேரி. அங்கே கொஞ்சம் ரூட் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமும் கிராஸ் பண்ணி பாண்டிச்சேரி என்டர் ஆயாச்சு. After I entered Pondicherry, it was getting very, very difficult for me. I could not, like, I pushed myself to the most I thought. ஏன்னா 600 தான் அது வரையும் அதிகமாக பண்ணியிருந்தேன். அந்த 600 முடிக்கும் போதே I was fully spent. இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் நியரிங் 1000. ஸோ இட் வாஸ் ஒன்லி 1000, another 200 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி ரிமைனிங். ஈசிஆரில் வந்து சென்னை டச் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் அங்கே என்னால் சுத்தமாக முடியல. கால் என்றால் ஃபுல்லி இந்த லாக்டிக் ஆசிட் பில்டப்லாம் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அந்த நாலேஜ்லாம் இல்லை, அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. பட் ஃபுல்லாகவே ஹார்ட் ஆகிடும் உங்கள் தைஸ் எல்லாம், உங்களால் பெடல் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு ரெஸ்ட் எடுத்து தண்ணி எல்லாம் எதாவது ஊற்றி சாப்பிடாமல் இருந்தால் கூட இது நடக்கும். எலக்ட்ரோலைட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அகைன் பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நைட் அகைன் நெக்ஸ்ட் நைட் கேம். பை திஸ் டைம் ஆல் த ஹேப்பன். நெக்ஸ்ட் நைட் கேம். அப்போ வந்து ஐ ஸ்டார்டட் ஹாலுசினேட்டிங். ஸோ இதை இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீப் கம்மியாகவே நீங்கள் ரோட்டில் 2 நாள் கிட்ட ப்ளஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா யூ வில் என்டர் அ பாயிண்ட் ஆஃப் ஹாலுசினேஷன். ஸோ எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, ஒரு லாங் பிரிட்ஜு, நான் கொஞ்சம் சின்ன பிரிட்ஜு தான் அது. நான் அது சைக்கிள் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு பெரிய ரோட்டில் நான் போயிட்டு இருக்க மாதிரியும், ஏதோ ஒரு பெரிய ரேசிங் சைக்கிளிஸ்ட் என் கூட இருக்க மாதிரி, நான் அவர் கூட கம்பீட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரிலாம் மை மைண்ட் ஸ்டார்டட் திங்கிங். ஸோ இட் கேன் பி வெரி டேஞ்சரஸ் அட் டைம்ஸ் பிகாஸ் இஃப் யூ லூஸ் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பைக் ஆன் த ரோட் யூ மைட் ஹாவ் அ ஃபால் ஆஸ் வெல். ஸோ அப்போ ஸ்டாப் பண்ணி அகைன் கோல்டு வாட்டர், இட் ரியலி ஹெல்ப்ஸ். சில்டு, சூப்பர் சில் வாட்டர், யூ புட் இட் ஆன் யுவர் ஹெட், இட் வில் கிளியர் அப் யுவர் இந்த மாதிரி ஹாலுசினேஷன்ஸ்லாம் இருந்தால். இல்லை இஃப் யூ கேன் அஃபோர்ட் டு ஸ்லீப், யூ நீட் டு ஸ்லீப். அகைன் ஐ குட் நாட் அஃபோர்ட் டு ஸ்லீப் தட் டைம். ஸோ ஐ ஹேட் டு டூ சம் work around. அதுக்கப்புறம் I continued. There was a very old cyclist also who was doing this ride, who I think eventually did complete. He is also from Chennai. So அவரெல்லாம் பார்த்து அவரெல்லாம் என்ன ஏஜ்? அவருக்குலாம் இருக்கும் 70+ இருக்கும். இப்போ 70+ இப்போ 70 இருக்கும். ப்ளஸ்ஸாக நான் சொல்ல மாட்டேன், பட் he is clearly on senior citizen. I can confirm that much. ஒரு 65+ அவர் வந்து he has done 1200. லைக் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இஃப் வி கேன் கிவ் எக்ஸாம்பிள்ஸ், தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள். நம்ம பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ அவரெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அவர் கொஞ்சம் அன்சேஃபாக இருந்த மாதிரி இருந்தது. அவருக்கு நான் கொஞ்சம் சொல்லி அவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு தென் ஐ ப்ரொசீடட். இதுக்கிட்ட மகாபலிபுரம் கிட்ட வந்துட்டு அவரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ கண்டினியூட் மை ரைட். ஐ நியூ ஐ ஹேட் இட் இன் மை பேக். இது வந்து நான் முடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஸோ தென் இட் வாஸ் மோர் அபவுட் ஹோம் ஸ்ட்ரெச். அந்த கிட்ட வந்தோடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு 3 நாளாக ஓட்டிகிட்டு இருக்கோம், இட்ஸ் கோயிங் டு கெட் ஓவர், ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ரைட் இன் அ குட் பேஸ். குட் பேஸ்னால் ரொம்ப கம்மி தான், பட் கம்பேர் டு த சஃபரிங் ஐ வாஸ் ஃபேஸிங் இந்த. ஸோ இப்போ நீங்கள் பேஸ் சொல்லும்போது ஆவரேஜாக எவ்வளோ பேஸில் போயிருப்பீங்க? இது எல்லாமே ஒரு ஆவரேஜாக 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதோட சேடில் டைம்னா நீங்கள் ஆக்சுவலி சைக்கிள் ஓட்டின டைம்னு சொல்லுவாங்க. என்னோட சேடில் ஆவரேஜ் ஃபார் திஸ் 1200 வாஸ் எக்ஸாக்ட்லி 20. ஸோ எவ்ரி டைம் ஐ வாஸ் சைக்கிளிங் ஆன் அன் ஆவரேஜ் ஐ வாஸ் கவரிங் 20 kilometers per hour. பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். இப்போ வித் ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் டூ 25, 28, 30 வரையும் என்னால் புஷ் பண்ண முடியும். பட் லாங் டிஸ்டன்ஸில் தட்ஸ் நாட் கோன் ஒர்க். ஸோ 20 என்னால் பண்ண முடிஞ்சது. 20 தான் நான் மெயின்டைன் பண்ணேன். ஓகே. ஸோ சேடில் இல்லாமல் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம்லாம் அது வேறு கால்குலேஷன்ஸில் வரும். பட் இந்த 90 ஹவர்ஸ்னு நான் சொன்னது இன்க்ளூடிங் யுவர் ரெஸ்ட் டைம். ஸோ சைக்கிள் ஓட்டுற டைம் ப்ளஸ் ரெஸ்ட் டைம் நீங்கள் 90 ஹவர்ஸில் முடிக்கணும். நான் ரீச் ஆகிட்டு உத்தண்டி டோல், ஈசிஆர் லாஸ்ட் டோல், அது அங்கே தான் லாஸ்ட் செக் பாயிண்ட். அங்கே செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு அந்த எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே முடிக்கணும். ஜஸ்ட் பை சைக்கிள்ஸ் இன் வேளச்சேரி, அங்கே தான் ஆரம்பித்தோம். ஸோ அங்கே முடித்தோம். ஐ வாஸ் தேர் 1.5 hours பிஃபோர் த கட் ஆஃப். 88.5 hours ஐ டுக் 90 hours. நான் வந்து அங்கே முடிக்கும் போது ஐ ஹேட் ஆல் மை டீம் தேர். லைக் அவங்களுக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எனக்குமே திங்கிங் பேக் இட் வாஸ் அ வெரி பிக் திங் ஐ டிட். பட் it was very good. All my team was there. They celebrated, cut a cake for me. They put a garland over me and all that. It was very interesting. Somewhat tired. எல்லாம் முடிஞ்சது. ஸோ வாட் ஹேப்பன்ட் வாஸ் ஆஃப்டர் தட் இந்த கொஞ்சம் எனக்கு ஐ தாட் started meeting a lot of many people in cycling world. Because they were all thinking that doing what I did in my cycle was something they did not thought was possible. Like they don't think it was possible because again high end bikes எல்லாம் இருந்து நிறைய பேர் முடிக்காமல் போனாங்க இதே ஈவெண்ட். they have their own reasons. எல்லாருமே வந்து வேணும்னே முடிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. பட் I pushed. ஸோ இது எனக்கு ரொம்ப பெரிய ரைடாக இருந்தது. ஏன்னா இட் ஷோட் மீ த பவர் ஆஃப் மை மைண்ட்.
நானும் அந்த பாயிண்ட்க்கு தான் வரலான்னு சார். பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட்ஸ் மோர் தேன் தட் ஃபிசிக்கல் திங். இங்கே நிறைய மைண்டு தான் வந்து உங்களை புஷ் பண்ணியிருக்கு. பிகாஸ் நீங்கள் சொல்லும் போது எனக்கு லைக் சம் வே ஐ காட் கூஸ் பம்ஸ் ஆல்சோ இன் பிட்வீன். பிகாஸ் when people told you that you cannot do and this was something you are doing it for the first time, அப்படி இருந்தும் கூட you were able to push. You said you started hallucinating. I can imagine, because when you do certain things for a long period without sleeping, I can clearly see this is a mind game more than physical game. Yeah. எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ ஆல்ரெடி நியூ அபவுட் திஸ் என்டூரன்ஸ் திங். இட் வாஸ் மோர் அபவுட் யுவர் மென்டல் திங் தேன் ஃபிசிக்கல் எபிலிட்டி. ஏன்னா யுவர் பாடி அஃப்கோர்ஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் கேனாட் லிசன் டு யூ. இட் வில் கிவ் யூ சைன்ஸ் தட் ஓகே திஸ் இஸ் த எக்ஸ்ட்ரீம், ஐ கேன் கோ, ஐ கேனாட் கோ, டோன்ட் ட்ரை டு புஷ் மீ மோர் தென் திஸ். அந்த டைமில் யூ ஹேவ் டு டேக் அ கால் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த ஈவெண்ட் ஆர் சம்திங். பட் மை பாடி வாஸ் கோஆப்ரேட்டிங். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் புஷிங் இட் டு மை வாட் ஐ தாட் வாஸ் மை மேக்ஸிமம் தட் டைம். பட் இட் வாஸ் மோர் அபவுட் மென்டல். ஏன்னா இந்த டிசிஷன் எடுக்கிறது, இந்த குவிட் பண்ணுறது, இந்த டிசிஷனை ஃபைட் பண்ணுறது, இந்த செக் பாயிண்ட்டை முடித்தாலும் நம்ம பரவாயில்ல, லேட் ஃபினிஷ் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம முடிக்கணுன்றது எல்லாமே உங்கள் மைண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த லாங் டிஸ்டன்ஸ் எஸ்பெஷலி இந்த ரேண்டோனியரிங் டிசிப்ளினில் மென்டல் டிசிப்ளின் அண்ட் மென்டல் என்டூரன்ஸ் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் தேன் யுவர் ஃபிசிக்கல் எபிலிட்டி. ஏன்னா என்னோட எபிலிட்டி ஆஃப் சைக்கிளிங் ஃபிசிக்கலி வாஸ் வெரி பேட்னா கம்பேர்ட் டு ஆல் த ரெகுலர் சைக்ளிஸ்ட் இட் வாஸ் நாட் குட். லைக் ஐ டிட் நாட் ஹாவ் அ ஃபேன்சி பைக், ஐ டிட் நாட் ஹாவ் ரெகுலர் ப்ராக்டிஸ், ஐ வாஸ் நாட் டூயிங் திஸ் ஃபார் மெனி இயர்ஸ். திங்கிங் பேக் ஐ திங்க் தட் ஆல்சோ ஒர்க்ட் இன் மை ஃபேவர். ஏன்னா எனக்கு அந்த புதுசில் அந்த ஒரு ஃப்ளோவில் இருந்தேன் நான். I did 200, 400, 600, then came back and did a 300. Then I jumped on to this directly 1200. So I think on the beginners and the iduvum confidence எனக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன். So I was able to like ride on that a bit, but mental strength plays a big role. And I think another reason I started getting into more of the cycling and all is I started seeing what it does to me. Like I was changing, I was getting better. ஏன்னா வந்து இது வந்து உங்கள் இந்த ஹாபி எப்படின்னா இதில் கற்றுக்கிற விஷயம் உங்களுக்கு லைஃப்லேயும் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து ஃபேஸிங் தீஸ் சேலஞ்சஸ், ஒரு டைம் க்ரன்ச் சுச்சுவேஷன், இல்லை உங்களை மீறி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ற இதெல்லாம் வந்து இட் சம்திங் யூ ஃபேஸ் எவ்ரி டே இன் யுவர் ஒர்க். ஸோ யூ give me an example, because I can understand that probably you would have internally changed. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று உங்களையே செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் ஐ வாண்ட் டு see as a hobby the one which you have taken, அங்கேருந்து உங்களை புஷ் பண்ணி உங்கள் மைண்டை வச்சு நிறைய விஷயத்தை நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணதுனால அது எப்படி பர்சனல் லைஃப்லேயா இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் லைஃப்லேயா இருக்கட்டும், how it changed you as a person, or in general how cycling changed you as a person? Can you tell Ragav before cycling and after doing this kind of long trips? Yeah, for sure. I think lot of benefits. Now innume I am continuing to reap from it. I cannot say I have learned and implemented everything from what I did in cycling in life, but kandipa first of all unga self confidence will increase a lot. It's not like I had any low or anything before, but it will definitely make you believe that you can do things that you thought even when somebody is saying no, it's not possible. No, even if you thought it was not possible. For example, நம்ம லாஸ்ட் எபிசோடில் பேசணும் 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறதுன்றது எனக்கு ரொம்ப முடியுமா இதெல்லாம் அப்படின்னு இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது 8 மணி நேரம் ஆச்சு. பட் இப்போ நான் என்னால் 3 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத விஷயத்தை வந்து சில ஹாபீஸ் வில் டீச் யூ. Like it will show you that okay, you are capable of doing this. You would have never known that. எனக்கு for sure I did not think I will get into this so bad. And என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் as long as I am alive and I have the means to do it, I will continue to cycle. Regardless of how difficult it gets for me, I will continue to cycle because it has become a part of life for me. Okay. So unga confidence increase agum, the way you approach tricky situations, be it in life or in work, adu change agum. ஏன்னா உங்களுக்கு வந்து you will start to feel like இல்லை இதெல்லாம் முடியாது, சாரி என்னால் பண்ண மாட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் மேபி 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்து யோசிப்பீங்க, இல்லை இதை பண்ண வைக்க முடியுமா. நாட் லைக் யூ வில் ரிலேட், அதை நம்ம சைக்கிள் ஓட்டிட்டோம் அதனால் இது பண்ண முடியும் அப்படி கிடையாது. பட் டீப் டவுன் யூ வில் ஸ்டார்ட் பிலீவிங் யூ கேன் டூ சர்டன் திங்ஸ் விச் யூ தாட் வாஸ் நாட் பாசிபிள். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்பர் 1. தென் டைம் மேனேஜ்மெண்ட். அகைன் ஐ வுடன்ட் கிளைம் டு பி எக்ஸ்பர்ட். நான் இதெல்லாம் ஓட்டினதுனால இப்போ நான் ரொம்ப டைம் மேனேஜ் பெட்டராக பண்ணுறேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இட் ஹேஸ் டாட் மீ அ ஃபியூ திங்ஸ். ஓகே, அண்ட் அதுக்குள்ளே முடிக்கணும் அண்ட் வி ஹாவ் டு டூ திஸ். அண்ட் more about I think networking people. You see different approach, different kind of people when you do this. ஏன்னா நீங்கள்
இந்த மாதிரி ஒரு டொமைன், இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை ட்ராவல்ஸ் பண்ணும்போது யூ வில் மீட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள். லைக் சின்ன பசங்க ஆகட்டும், சின்ன பசங்களாம் எக்ஸைட்டடாக கேட்பாங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, எவ்வளோ ரூபா இந்த சைக்கிள், எனக்கு ஒரு ரவுண்டு கொடுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய வில்லேஜ் சைட்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. மற்ற இடத்துலலாம் வந்து எதுக்கு பண்ணுறீங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு, காசு எதாவது கொடுப்பாங்களா இது பண்ணிங்கன்னா. நாங்கள் சொல்லுவோம், இல்லை நாங்கள் தாங்க செலவு பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபன்னி தட் வே. அந்த மாதிரி நிறைய பீப்புளை பார்ப்போம். சம்டைம்ஸ் யூ வில் see some really interesting people. நம்ம கூட ஐ திங்க் நம்ம ஏற்காட்டில் ஒருத்தர வாக்கிங் போகும்போது ஒருத்தரை பார்த்துருக்கோம், who has been walking up the ஏற்காடு hill. Reason behind my physical journey also as well. So அவரை மீட் பண்ணதெல்லாம் கூட இந்த மாதிரி you meet lot of interesting people and you learn a lot from that person. Used to go every day from base to 60 feet bridge, not to the top. I think 65 kilometers uphill, and he's been doing that for I think 10-20 years. The one person we met. So you get to meet so many different people. Inside cycling I have met very interesting people. I have seen a cyclist who does not have one hand. He's an amputee, but he does these long distance. He has Can done, you tell me interesting stories? Because I know till this point even your story would have inspired a lot of people. Yes. அதுவும் நீங்கள் சைக்கிளிங்கில் மீட் பண்ண இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், மேபி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். கேன் யூ டெல் me maybe like 1 or 2 stories that Sure. you really that comes top of your mind? Yeah, like for example, I there is a cyclist who has done this without a hand. Like he's an amputee, he has only one hand. So he does cycling long distance. Okay. I think he's there in the Instagram handle. Like Tamim Ansari, I think. What's his name? Tamim Ansari. So he's there on Instagram. You can catch up. But அவர் அந்த மாதிரி பண்றாரு. And I have seen very young people get into it. Like under 18 you cannot do these kind of events unless you have someone to accompany and sign some legal stuff. But other miri there are people who as soon as they turn 18 they have tried and did this. And I've met a lot of women who have done this. Imagine being a woman in a country like ours and able to do this. Like you need your family support, you need society's support, you have to face so many challenges because you can imagine the kind of obstacles a woman will face when cycling alone in the night or on the highways and stuff like that. There are many inspiring women also who do it on regular basis. And there are many who take this up in the brevet lande veliye vandute in endurance cycling. If I have to speak, there are many who have done record distances from Kashmir to Kanyakumari and from east to west. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ்லாம் பண்ணுற interesting people, there are there. I'm not able to immediately recall some of them, but it gets on, it goes very interesting. You meet, the point is you meet very unique people. Like நீங்கள் நினச்சிருப்பீங்க இதெல்லாம் முடியுமா அப்படின்னு. இப்போ நம்மளால் முடியுது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் ஃபேமிலி இருக்கிறவங்க, குழந்தைங்க இருக்கவங்க வித் வெரி ஹெக்டிக் ஒர்க் ஷெட்யூல். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஈவெண்ட்ஸ்லாம் ஒர்க் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாமும் இருக்காங்க நிறைய பேர். தேர் ஆர் பீப்புள் ஹூ புஷ். ஏன் இதெல்லாம் தாண்டி அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. லைக் தே கெட் சம்திங் அவுட் ஆஃப் இட். தே கெட் சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த நடுவில் இந்த கொஞ்சம் டைமில் வந்து ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் சில பேர் கன்னியாகுமரியிலேருந்து நான் காஷ்மீர் வரைக்கும் போகிறேன், இது பண்ணுறேன்னு அந்த ஜேர்னியை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டே இருந்தாங்க. அது உண்மையாலுமே போகிறாங்களே தெரியல. நடுவில் சில பேர்லாம் ஸ்கேம் பண்ணாங்க, லாரியில் வந்து லிஃப்ட் கேட்டு போய் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஐ மீன் அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஐ திங்க் யூ மஸ்ட் ஹேவ் நோன் இன் பிட்வீன். பட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக they were doing it for probably for followers or for attention, for whatever it is. But in your case, I personally know that you haven't documented all of it. Like you never used it in social media. இதெல்லாம் போட்டதே கிடையாது. I used to, like initial days, I think this 1200 and all, I have put a post in Facebook. I used to put, I'm good in writing. I like not good, but I can write long form. I can write long form. So even today I have like long form experiences written, but I have not posted it. I have not put it upon a blog. I think you should do. Okay, but I have a few things documented, yes. But வந்து I'm not too keen on getting. இல்ல அந்த பாயிண்ட் நான் ஏன் சொன்னேன்னா, because there are a lot of people who absolutely doesn't care about others. Like they do it for validating it internally, right? அது வந்து இதை நான் சோஷியல் மீடியாவில் போடணும், நான் யூடியூப்பில் போடணுங்கிறதுக்காக, I mean nothing wrong or negative about what they are doing. Like people are documenting it as vlogging and other stuff, which is good. But in your case, this is solely for your internal satisfaction. இதிலேருந்து நிறைய பேர் உங்களை கேட்ட மாதிரியே இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் யூ ஹேவ் ஸ்பெண்ட் யுவர் டைம், எனர்ஜி, எஃபர்ட், money as well. money and இது
இது ஒவ்வொரு முறையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணும்போது நம்மளால் நம்ம லிமிட்ஸை புஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சைடில் இருந்தாலும் வாட் கெப்ட் யூ கோயிங்? இது இன்டர்னலாக அந்த மைண்ட் செட் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூஸ்வலி வென் யூஆர் டூயிங் சம்திங் the end goal is usually a financial goal. அப்படி தான் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் பண்ணால் நான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன், நான் வேலைக்கு போயிடுவேன், இல்லை நான் இவ்வளோ சம்பளம் சம்பாதிப்பேன், இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணனா எனக்கு இவ்வளோ ஃபண்டிங் கிடைக்கும். ஸோ சம்வேர் ஆர் தி அதர் இட் இஸ் மோர் ஆர் லெஸ் அசோசியேட்டட் டு மேக்கிங் மணி. பட் இந்த ஹாபீஸுங்கிற ஒரே விஷயம், பேஷன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வி டூ இட் ஃபார் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ஆர் இன்னர் நீட்ஸ். இப்போ கூட ஃபிலிம்ஸ் கூட நிறைய பேர் எல்லாரும் பேஷனுக்காக ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணாலும் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகிற 100 crore 200 crore பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகிற படம் தான் இட்ஸ் ஈவன் செலிப்ரேட்டட். தட் டசன்ட் மீன் தி அதர் ஃபிலிம்ஸ் ஆர் பேட். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் இட் just to chase the art form, just to get better at everything. In your case also, like you have not chased money, it is more of this internal satisfaction and self validation thing. அது எப்படி, like how it kept going? Initial days I think it was very simple. I had one or the other event that I targeted. Like when I did my first 100, I already knew I wanted to do one more. So many 100 kilometers rides I did. And when I started getting into this brevets, I knew that if I finish 200, I want to do 300. If I do 300, I want to do 400. So அப்படியே போயிட்டு இருந்தது. And even till today, I do have some targeted events or something I want to do. இப்போ நான் அந்த கொஞ்சம் திஸ் வாஸ் லாங். ஐ திங்க் டு பி ஆனஸ்ட் இதெல்லாம் நம்ம பழைய கதை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆஃப்டர் தட் ஐ ஹவ் டேக்கன் அ பிக் பிரேக் ஃப்ரம் சைக்கிளிங். ஐ மீன் ஐ கண்டினியூ டு சைக்கிள் பட் மை மைலேஜ் ட்ராப்ட் அ லாட். ஐ யூஸ் டு ஈஸிலி clock 10,000 kilometers per year when I was in this peak of doing brevets. But later there are some years during COVID and before COVID as well where I have done like only 2,000 or 3,000 kilometers a year. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. லைக் தெர் ஆர் பீப்புள் ஹூ டூ தீஸ் திங்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். பட் வாட் கெப்ட் மீ கோயிங் வாஸ் ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஐ லைக்டு சீயிங் நியூ பிளேசஸ் இன் சைக்கிள். லைக் அப்போ ஐ டிட் நாட் ஹாவ் அ கார் ஆர் அ பைக் அண்ட் ஐ டிட் நாட் ட்ராவல் மச். But I had an opportunity to travel through my cycling events itself. I had for me மகாபலிபுரம் போகணுன்றதுலாம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவாக இருந்தது. I could have gone anytime I wanted. ஏன்னா எனக்கு அந்த பொன்னியின் செல்வன், அந்த பார்த்திபன் கனவு, அந்த புக்லாம் படிக்கும் போது I got fascinated by the history. பட் அங்கே நான் ஃபஸ்ட் டைம் போனது என்னோட சைக்கிளிங்னால தான். நான் அஃப்கோர்ஸ் அங்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பட் அந்த மாதிரி ஏரியாஸ் நான் டச் பண்ணதெல்லாம் சைக்கிள்னால தான். ஸோ எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருந்தது. There are people who have this GPS things where they have this tiles. இங்கெல்லாம் போனால் அந்த டைல்ஸ் இட் வில் டர்ன் க்ரீன். ஸோ இந்த கண்ட்ரி ஃபுல்லாக க்ரீன் பண்ணணுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேர் ஆர் மெனி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். ஃபார் மீ இட் வாஸ் மோர் அபவுட் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ திங்க் ஒன் வே ஆர் தி அதர் ஐ ஹவ் ஆல்வேஸ் சேஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வாட் ஐ கேன் கெட் அவுட் ஆஃப் சைக்கிளிங். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் 1200 நான் இது என்னோட லாங் ஃபார்ம்லேயே அப்படியே எழுதியிருப்பேன்னா இதை நான் ஒரு ஸ்டேஜ் வைஸாக பிரிச்சிருப்பேன். கேம் மாதிரி ஒரு ஈக்குவேட் பண்ணி ஐ வுட் ஹவ் ரிட்டன் அ பிளாக். ஸோ வேர் ஒரு நாளும் ஒரு ஈவெண்ட் லைக் ஒரு 50 kilometers எனக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஐ திங்க் தட்ஸ் வாட் கெப்ட் மீ கோயிங். இந்த 1200 பண்ணும்போது முடிச்சு ஒரு 2 மாதத்துலேயே எனக்கு தெர் வாஸ் த 1400 விச் வாஸ் இந்தியாவிலேருந்து நேபாள் பார்டர் கிராஸ் பண்ணி போகிற வெரி இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட். அகெயின் மை 2 partners தே சைன்ட் அப் ஆல்ரெடி. நான் அதுக்கு அப்போ தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாஸ் குவைட் அ லாட். நான் என்னால் அப்போ பண்ண முடியல. பட் ஐ டோல் மை செல்ஃப் ஓகே இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நான் ஐ வில் அப்கிரேட் மை சைக்கிள். இந்த மணியை நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஐ அப்கிரேட் மை சைக்கிள். ஐ பாட் அ பேசிக் ரோட் பைக். இதுவரை நான் ஓட்டிகிட்டு இருந்தது ஹைப்ரிட் மவுண்டைன் பைக் அப்படின்னு சொல்லலாம். ரோட் பைக்னா இந்த உங்களுக்கு ஹேண்டில் பார்லாம் இப்படி வளைஞ்சிருக்கும், டயர்ஸ்லாம் வெரி ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ நீங்கள் ரோட்லேயே தான் ஈவெண்ட்ஸ் நிறைய ஓட்ட போகிறீங்க, ரைடிங் பண்ண போகிறீங்கன்னா திஸ் இஸ் மச் ஃபாஸ்டர் ஃபார் யூ. இட் இம்ப்ரூவ்ஸ் யூ வித்வுட் யூ இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். லைக் யூ கேன் சைக்கிள் பெட்டர் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் திஸ் பைக். இட்ஸ் அ பெட்டர் பைக். அகைன் பைக்குன்றது நம்ம கண்ட்ரியில் அஃப்கோர்ஸ் மோட்டர் பைக் கூட மிக்ஸ் ஆகிடும். சைக்கிள்னு சொல்லிடுறேன் நான். ஸோ அந்த ரோட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட் சைக்கிள் நான் வாங்கினேன். ஸோ டெக்கத்லானில் தான் அகைன் ஐ வெயிட்டட் காட் அ வெரி குட் பார்கெயின் அண்ட் ஐ bought it. எனக்கு I told myself, see, I did not do that 1400 Indo-Nepal. I could have done it. I might or might not have finished it. I wanted that experience, but now I have bought something which will help me do it in the future. So அப்படி சொல்லி தான் நான் என்னோட மணி மேனேஜ்மெண்ட் பண்ணேன். I bought the cycle. My friends at my workplace also lent me some money. I still remember to buy this cycle. ஸோ இது முடிச்சுட்டு ஐ காட் அ பைக். அண்ட் அப்போ நான் என்னோட ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா ஐ வாஸ் ஸ்டில் டூயிங் ஈவெண்ட்ஸ். தென் ஐ ஸ்டார்டட் திங்கிங் why should I pay and do all this? I know I can do it my own. நான் இதை முதலே பண்ணியிருக்கேன். வீட்டுக்கெலாம் 300+ kilometers I have done by myself. Why should I payன்ற மாதிரி ஒரு thought. If you can tell me what was the amount that they were asking? If you have to enter this one event, I will take a simple event, 200 kilometers event எடுத்துக்கிறேன். So registration,
plus the money you will spend on some of the day specific things that you need to buy and servicing and the servicing la okay you will do it anyway. You will have to spend around 1000 to 1500 rupees for one event. 200 kilometer event with registration fee. Of course it varies. Ipala rombave sila events are very expensive to register itself. So I thought thinking okay this is good. Inga I get a community, I get a sense of finishing an official event, we get a title Randonneur, Super Randonneur அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த 1000லாம் முடிச்சா I think it's Grand Randonneur or something. அதெல்லாம் வந்து நிறைய பேர் they chase it and it's not wrong. They want to have that title. Many people put that proudly in there, but for me it was not the case. Yeah, I did a SR னு சொல்லுவாங்க. SR னா அந்த 200 to 600 ஃபர்ஸ்ட் பண்றது. I felt proud that I did it, but I did not really, like you said, I did not really push too much. I did do social media push. I continue to do. I put some stories here and there now, but நான் வந்து இது காசு ஏன் ரொம்ப அப்போ இருந்த கண்டிஷனுக்கு எனக்கு it did not make sense to me. I have a better bike and I can do events, but I thought to take a back seat and start exploring my own. So நான் என்ன பண்ணேன், சென்னையில இருந்து I came to Bangalore, I mean Hosur, to visit my relatives. அங்க இருந்து நான் சேலம் வந்து I did my first hill climb of Erkad. 2 times I did up and down. ஃபர்ஸ்ட் டைமே நான் 2 தடவை பண்ணியிருக்கேன். இதுவரையுமே நான் 2 தடவை பேக் டு பேக் பண்ணதில்லை, இமீடியட் சேம் ரைடில். ஃபர்ஸ்ட் டைம் இட் செல்ஃப் ஐ டிட். இட் வாஸ் குட் ஃபார் மீ. அந்த ரைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொல்லி ஹில்ஸ் ஐ வெண்ட். இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் மோட்டர் பைக்கிங். 72 ஹேர்பின் பென்ஸ் இருக்கும் அதெல்லாம். அகைன் ஐ ஸ்டார்டட் சைக்கிளிங் ஃப்ரம் சேலம் டு கொல்லி ஹில்ஸ் அண்ட் ஐ காட் பேக். ஸோ அதுக்கப்புறம் நான் பார்சல் இதெல்லாம் தனியாக செல்ஃபாக இட்ஸ் டூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிளிங்கில் வந்து என்டூரன்ஸ் டிசிப்ளின் இருக்குது, ரேசிங் இருக்குது, டூரிங் இருக்குது. டூரிங்னா என்னென்னா நீங்கள் எல்லாமே கேஷுவலாக போகிறது. அதுலேயுமே பேக் பேக்கிங் லைக் பைக் பேக்கிங் இருக்குது. சாரி, நாட் பேக் பேக்கிங். பைக் பேக்கிங்கில் என்னென்னா எல்லாமே உங்கள் டென்ட்டு, உங்கள் தேவையான ஃபுட்டு, அடுத்த நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே சைக்கிளையே பேக் பண்ணிட்டு போகணும். அதை நான் இதுவரையும் எனக்கு பண்ண சான்ஸ் கிடைக்கல, பட் ஐ ரியலி லவ் டு டூ இட். இன்னுமே எனக்கு நான் என் வீட்டிலலாம் கூட அடிக்கடி சொல்லுவேன், ஆஃப்டர் ஐ சார்ட் ஆஃப் ரிட்டையர் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் டூ திஸ் and go around the world. There are people who go now I am thinking of one girl, since you asked for examples. There is this girl Vedangi, I think again she's on socials. She has done around the world twice and I think she's on the second leg now. Okay. She chased the record, Guinness record, but she could not do it, but she's still completing the ride. She's doing it around the world and in her blogs and socials you read so many interesting things. Okay. Desert la ஓட்றது, ஒரு ஆஃப்ரிக்கால ஒரு long stretch of desolated road la ஓட்றது, இல்ல different people meet பண்றது. In this sport your inspiration is endless. You will never be able to. ஃபாரஸ்ட் கம்ப்ல அந்த ஓடிட்டே இருப்பானே, அது அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான், ஒரு ஜர்னி. There is so many different journeys. There is another podcast which I listened to. It's more about dedicated for cycling and runners who do it, working athlete podcast. There is a podcast. So அங்க நிறைய பேர் interesting. I was listening to a podcast of a army guy who sort of got out of army. He went to all the continents and climbed the highest peak in that continent on a cycle. ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது யூ வில் ஃபீல் வெரி இன்ஸ்பயர்ட். யூ வில் ஃபீல் ஓகே, ஐ கேன் டூ சம்திங் லைக் திஸ். அண்ட் இந்த மாதிரி தான் I started seeing so many people in my cycling circle who was doing some different things. அந்த மாதிரி தான் இந்த ஹில் கிளைம்பிங் ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஐ வெண்ட் ஆன் டூரிங். செல்ஃபாக தான் இந்த 5 நாள் ஐ டிட் சம்திங். அகெயின் ஐ டாக்குமெண்டட் திஸ் ஆன் ஃபேஸ்புக் as well. Hairpins and heights சொல்லி போட்டு ஐ டிட் that. So after that again I started doing events also அப்பப்போ. Then I think there was another interesting event in the 1000 and I did not push further. I did not go beyond that because I thought anyway when you take some time out of this discipline, right, like ஒரு 2 மாசம் 3 மாசம் உங்களை நீங்கள் அதிகமாக பண்ணல distances or time spend பண்ணனா you will lose some form. Again it's same in every sport. So then I had to rebuild my form. So I was just doing casual rides, சின்ன challenges. Chennai again lot of my cycling credit should go to the group called WCCG, formerly called WCCG, now Chennai Cyclists, who used to keep interesting challenges. 25 days, I mean 25 kilometers 10 days இந்த மாதத்துக்குள்ளே ஓட்டணும், 50 kilometers 10 times இந்த மாதத்தில் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ தோஸ் திங்ஸ் கெப்ட் மீ கோயிங். லைக் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராவா ஆப்பில் வந்துட்டு, ஆமாம், ஸ்ட்ராவாவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் குரூப்ஸ் இருக்கும் who will keep posting these events. You can sign up. Nowadays all of this has become more streamlined. You have a dedicated apps called Goals. If you go inside that apps you can register to all these self challenges. From a marketing standpoint I just want to add the Strava app பற்றி I think probably you can little debrief more after once you complete this. ஏன்னா நான் என்ன இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா the trend that is happening right now is people are moving towards more of a community based social media platforms. Lot of people like, ஏன்னா இப்போ வந்து டேட்டிங் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம சோஷியல் மீடியா ஆப்ஸாக இருக்கட்டும், people are like done with like fakeness, done with
people validating, getting the validation from others, trying to appeal to others, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகிட்டு இருக்குன்னு டேட்டா சொல்லுது. அதுக்கு பதிலாக எந்த மாதிரினா லைக் apps like Strava, where you have probably you are part of a community, you are not just connected with somebody online, but you are also connecting with them offline through, like, let's say events, yes, or some sort of workshops, or like some sort of games. So இது மாதிரி போத் ஆன்லைனோட பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஆஃப்லைனில் எங்கேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற, இது எந்த வேணால் இருக்கலாம். இது சைக்கிளிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ கேம் டீமாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் டீமாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் ஹாபீஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் that has this hybrid model of ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் மீட் பண்ணி ஒரு பில்ட் பண்ணுறதுக்கு. this is going to be a really big thing from a very marketing standpoint, because we were researching for a lot of different brands, like what kind of new platforms we should adapt to. So this is something happening, and Strava was one of the top apps it was that. I would say, at one point this fakeness and this seeking validation through online, it gets into everyone and every place. Even Strava has people who will have a profile, but there will be someone else doing it for really? them. Okay, there are people who do that, and there are people who will சில பேர் தெரிஞ்சு பண்ணுவாங்க, சில பேர் தெரியாமல் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராவாலெலாம் செக்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அவினாஷி ரோடுன்னு ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு செக்மெண்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க. அதில் யார் ஃபாஸ்டஸ்ட் போயிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம் ஸ்ட்ராவாவில். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் முதல்ல ஃப்ரீயாக இருந்தது, இப்போ ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி அவங்களும் மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வண்டியில் பண்ணுவாங்க. வண்டியில் பண்ணிவிட்டு they will record it as a cycling ride. There are many people who do not understand Strava as well, who think it's some mapping the ride thing, and நான் சேலத்துலேருந்து திருச்சி போனேன்னா ஸ்ட்ராவாவில் ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க காரில் போகிறது, and they will save it as a cycling ride. அதனால் என்ன ஆகுனா, அந்த ரூட் அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு அத்லீட் who would have put his efforts and wanted that crown, right? It will just go away. Of course you can flag it and get it down and all that, but Strava-லையும் fakeness இருக்கு. I just wanted to clarify that. But yeah, the community based thing is a very good point. I think anything you want to learn newly, right, if you have a community with you, it gets much easier, right? Okay, so that's what cycling was like that for me. If you remember, நான் சும்மா ஒருத்தங்களை ஸ்டாப் பண்ணி கேட்டேன், இது எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டு தான் I got into that, and I have been an organizer for another club as well, Avadi Sirens, which we started as well, which is now inactive unfortunately. But அது வந்து like, yeah, community is very, this is a sport that is still community driven. Okay, because there are groups, there are legal bodies around this, but they are all more on the performance side of it. There are teams who do it there are professional athletes and professional cyclists as well. I see actor Arya doing it, like, yeah, he's Arya the one of the person who yes, chose this. ஏன்னா இது வரைக்கும் அந்த மெயின் ஸ்ட்ரீமில் சைக்கிளிங்கை பற்றி யாருமே செலிபிரிட்டிஸ் பேசினது. I think Arya is the only actor who has done it, and he has done a couple of brevees as well. I have met him, like, okay. I have not interacted with him because when these kind of celebrities, they really don't want to be disturbed and stuff, right? I also did not want a photo or anything like that. I have seen him in some of the rides when I was in Chennai, but yeah, Arya does it. I think Ajit is also a cyclist. Nowadays some photos of him were going viral with some cycling things. Okay, there are many people who do it. And maybe now we can take a step back and address this point. There are many people I know, not celebrities, the normal people, but who started and give it up. Like, they will buy a nice cycle, they will feel super motivated. Okay, I'm going to get into cycling, I'm buying all these gears, and I think you can relate to it as well. At point after a couple of months or some years, maybe they'll stop. Okay, and that is something that I never see myself doing, because I will keep doing it. At least if I do the minimum part of it, it's fine. But what's the point of picking up something and you know that it's going to improve you? A lot of people take it as a fitness thing, okay? Like, yeah, it is a sport. It's a physical sport. It can be a recreational hobby and so on. But இதை வந்து எடுத்துட்டு ட்ராப் பண்ணுறது, I think really sometimes it's very sad for me to see it, because lot of people will have very good bikes, very nice setup and everything. They will be able to afford it, they'll buy it, but they'll not use it. So I think அதை வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும். If anyone watching this is has bought a cycle or not used it, thuru pudichu poi dust pattirundha, time to get back into it. And even some 5 kilometers, some short rides,
commutes again I will tell it because commute பண்ணுறது தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சைக்கிளிங் டு மீ. உங்களால் வந்து வீட்டில் இருந்து போய் ஒரு மளிகை சாமான் வாங்க முடியுது, இல்லை நியூஸ் பேப்பர் வாங்க முடியுது, பால் வாங்க முடியுது, ஆஃபீஸ்க்கு சைக்கிளில் போக முடியுதுன்னா ப்ளீஸ் டூ இட் பிகாஸ் தட்ஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ. அண்ட் அப்படி ஆரம்பிச்சுட்டு ஹூ நோஸ் யூ கேன் கெட் இன் டு திஸ் ஹாபி. ஸோ கண்டிப்பாக வந்து தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் லைக் தட் அண்ட் யா we can definitely take inspiration from people who are doing it to get ourselves back in the game. So amazing. So இப்போ நீங்கள் வந்து 1200 பண்ணீங்க, அதுக்கப்புறம் again like you had a gap and I know recently you have again started and like continuing this kind of long journeys recently. But I also noted that நீங்கள் நிறைய கண்ட்ரீஸ்க்கு இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணும்போது I think you traveled to Europe recently and அங்கேயும் போயிட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணீங்க. அண்ட் எப்படி அது வந்து can you share a bit about your experience of cycling in India and Europe? Because of course இந்தியாவையும் யூரோப் மாதிரி கண்ட்ரீஸையும் டைரெக்டாக நம்ம கம்பேர் பண்ண முடியாது because there are a lot of difference in the way the country is. But எப்படி அங்கே வந்து cycling, and I know நெதர்லாண்ட்ஸில் வந்து cycle is the only medium of I mean I think 90% there are cycling specific highways in Netherlands. So இந்த மாதிரி different items-லாம் இருக்குல்ல. Tell me your experience. எப்படி வந்து as a cyclist or you are not even like ஒரு professional cyclist, you are somebody who is doing it as a recreation, as a hobby. For somebody like you, what do you expect from Indian government or a state government? எந்த மாதிரி பண்ண முடியும் which is உடனே போய் ஒரு ஹைவே கட்டினா பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியாது. பட் என்ன பண்ணலாம் as a community, like how we can drive and make cycling better for people? And before that, can you just compare how cycling is seen in Europe and how it is here? Yes. So definitely Europe பற்றி பேசணும்னா I think there is a lot for us to learn from Europe in specific. நம்ம ஜென்ரலாக நம்ம கண்ட்ரியில் the way the media or everything it's more centric towards the US and maybe at times China than Europe. யூரோப்பில் என்ன நடக்குது, how the people are and that exposure we are not getting. Maybe Eiffel Tower காட்டுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல லேக் ஏதாவது படத்தில் டூயட்காக காட்டுவாங்க. But I think one interesting thing we should learn from Europeans is they are very physically active. Like they walk a lot and their cities, of course அவங்க infrastructure is designed to do that enables them to do a lot. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ நான் சைக்கிள் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமா இப்போ நம்ம பாட்காஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே எவ்ரி சிங்கிள் guy would have been involved in one or the other sport at a point in their life. ஓகேவா? ஸோ they are very physically active. அங்கே சைக்கிளிங் எப்படின்னா இட்ஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் திங். அங்கே சைக்கிளிங்கை வந்து இந்த எண்டூரன்ஸ்க்காக ஸ்பீடுக்காக பண்ணுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிக் சைக்கிளிஸ்ட் ஆர் ஃப்ரம் யூரோப். பட் எனி ஒன் தேல் ஹாவ் அ சைக்கிள் டு கோ ஃப்ரம் point A to point B. Okay, and they continue to use it. In fact, Parisல இந்த challenges, city specific challenges எல்லா ஊர்லேயும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக it was interesting for me, I read a news article where Parisல வந்து the citizens were able to influence the mayor elections. There was one mayor who was pushing for more cycling infrastructure. COVID timeல they used their power and they actually made the city select a mayor who has given them more cycling paths. இப்போ நீங்கள் ரீசெண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா Paris cycle path has increased a lot. Their carbon footprint has come down. They have become more cleaner city than they were 5 years ago. Amazing. இது எப்படி ஆச்சுன்னா because of the people driven movement. Okay, they wanted more cycling path. And of course compare நம்ம பண்ணவே முடியாது யூரோப்பிய இந்தியாயும் because we have a different system, we have different population, we are coming from a different history. We were colonized and we were under specific let's say even today our roads are designed more keeping about cars and fast moving vehicles in mind rather than cycle. இப்போ வந்து I just wanted to highlight this point. Supreme Court recently made a ruling as well. Someone went and did a PLI asking for cycling infrastructure. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ண விதம் எனக்கு ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் ஃபார் மீ. லைக் தே மேட் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் பீப்புள் ஆர் நாட் ஹேவிங் இனஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் திஸ் அண்ட் யூ ஆர் ஹியர் ஆஸ்கிங் ஃபார் சைக்ளிங் லைன்ஸ், வி ஆர் நாட் அ யூரோப்பியன் சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யூரோப் அந்த கம்பேரிஷனுக்காக ஐம் ட்ரைங் டு யூஸ் திஸ் நியூஸ். இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இது நிறைய என்டைட்டில்டு சைக்லிஸ்ட், ஐ திங்க் வி கவர்டு சம் ஆஃப் தெம் லாங் பேக் ஆல்சோ. ஐ டோன்ட் லைக் தெம் லைக் சச் குரூப் அட் ஆல் ஹூ வில் திங்க் தெர் ஆர் மெனி ஹூ லைக் நடு ரோட்டில் ஓட்டுவாங்க. இட்ஸ் obvious that you will get killed or you will get hit, but அவங்க என்டைட்டில் பண்ணி ஓட்டுவாங்க. இந்த மாதிரி நியூஸ் வரும்போதெல்லாம் நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. பட் there is a deep I think you have to take a step back and understand everything. The social economic situation and the social justice what we have in our country is entirely different. I think one needs to be politically aware also to see this with a longer lens. I think what Supreme Court said was correct, but they could have they said high courts should decide about
the city infrastructure than us, don't bring it to us, which is right. But they could have also given directions to High Court to keep this in mind, because we are also a country who are looking to go towards reducing our carbon footprint, right? And we have a big potential if we support these projects like cycling. Inniki cycling India la pandradhukku one of the biggest challenges is safety, and I think it is a very fair thing for anyone to say I will not take up cycling because it's not safe. It is not safe. So adukkalam konjama I think we have to start putting the steps. I think the right people in the administration, right, yes, other issues like basic infrastructure, medical facilities, they are the more priority, but I think the urban planning has to be done better, where you get dedicated cycling lanes, not at least everywhere in the city, but in a key area. Like இப்போ வந்து நம்ம சேலமே எடுத்துக்கிட்டோம்னா, we know that for sure கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரெகுலராக people are going to go and come back. அங்கே ஒரு சைக்கிளிங் லேன் ஃபீஸிபிளாக இல்லையான்னு நான் சொல்ல வரல, பட் இந்த மாதிரி ஒரு கீ ஏரியாஸில் ஒரு சைக்கிளிங் லேன், யூ கேன் ஆல்சோ அட்ராக்ட் டூரிசம். இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் ஸ்பெசிஃபிக் டூரிசம் இருக்குது. When I first went to Paris, I signed up for this exploring Paris by bike. Amazing. Okay, so they have this package, you pay some amount, they'll give you a bike, rental bike, and there will be a guide, there will be a group of cyclists who will go behind, அங்கங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, அந்த இடத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, and they'll continue. So this is I think in some places in India this cycling thing, or like in places like Goa where people rent a two-wheeler once they go to a place, the cycling வந்து நிறைய tourism focused I think government can work around. Like let's say Chennai னு எடுத்துக்கிட்டா கூட, like what if there is one startup which is only working towards showing the city through cycle, or இந்த மாதிரி இம்பார்ட்டண்டா ஒரு 4-5 ஸ்பேஸ் ஒரே இடத்துல இருக்குனா அங்க சைக்கிளிங்லாம் வச்சு நம்ம பண்ண முடியும். Sorry to stop you. Interestingly, Chennai did it. Like ECR la they blocked a particular time in a Sunday where only cyclists were allowed, which was a very big move. Amazing. Again, they had to stop it because there was not enough response from CM was also cycling. Yes, no? CM also cycles. Yeah. Like he also has posted some videos and all that, so where he is doing cycling. So in the mari, like all these government initiatives will push people to take it as a mode of transport, and இது நீங்க பண்றதனால you are not just saving environment, you are also making yourself better. Like it gives you some health benefits. Absolutely. Again, there are a lot of misconceptions about what are all the health benefits you get out of cycling. Maybe we'll cover that later, but இதுலயே it will make you feel good. It's anyway a physical activity, and it's I think the second, I don't want to say first or second, it's one of the activities which does not give you injuries because you do it. Okay, but running is again a very good sport, but you can get injuries because you are a runner. But just because you are a cyclist, will you get any specific injuries? Very less, very very less. Swimming is I think the first non-impact where you do not get any injuries just because you are a swimmer. But cycling again, you don't have to worry. நீங்க எந்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸ்ல இருந்தாலும் எந்த ஷேப்ல இருந்தாலும் you can do it, and you will burn some energy. It's a cardio activity, yes. It's not going to help you build muscle, it's not going to help you lose the fat you have, but it burns your energy. Like you can take something out of it, and you are doing good if you are doing a commute. If you are not doing commute, if you are just enjoying for cycling, it makes your mental health better, right? It's not amazing. I think you are a very good example, because எனக்குமே அந்த misconception is like how he is able to do. You are not a muscular person, yes. Or you are not somebody who even tall, for example, compared to the people who usually do this kind of long journeys. I mean, just for in my understanding, but you made it very different. I think looking at you, people should stop thinking that எனக்கு இந்த மாதிரி இல்லை, நான் வந்து இதில் கரெக்டாக இல்லை, என் உடம்பு இதுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதான்ற அந்த கன்ஃபியூஷன்லாம் வந்துட்டு சைக்கிளிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக. லைக் யூ ஷுட் நாட் திங்க் டூ மச் பிஃபோர் பிளானிங் டு டூ சம்திங். இஃப் யூ ஃபீல் லைக் டூயிங் இட் லைக் ஏதோ படத்தில் வர்ற மாதிரி, இஃப் யூ வாண்ட் கோ ஃபார் இட். லைக் இங்கே தான் இருக்குது அமெரிக்கா அப்படின்னு சூர்யா சொல்கிற மாதிரி, இஃப் யூ வாண்ட் டு just think and go and do it. I think that's what your tagline as well is. Dare to begin. Just begin something. Don't just stop doing it thinking that I don't have this, I don't have that, I don't have enough equipment and all that. Just get into it. Like it can teach you a lot of things, not just cycling. I am keeping it as any physical activity hobby. I would say, to my understanding, one should have two hobbies. Okay, like one should be something that engages your mind specifically by not moving around, like reading. It could be watching movies, or it could be writing or something like that. One more should definitely be physical. It could be a routine like exercise, or going to a gym, or just walking every day, cycling, running. Amazing. I think one should try to balance. It's not going to be easy for everyone, but one should try to balance your life having
both of this. Okay, maybe you can take one at a time and do another one at later point of life, but I think one should definitely have a hobby which is physical. I have regretted a lot. I think you were having a lot of experience in school days when you used to play cricket in the weekends and all that, right? So நான் அவ்வளோவா விளாண்டதில்லை. என்ன இன்ட்ரெஸ்டிங்னா lot of this people, right, who do this, they would have had a history in childhood. For me it was not the case. Like we discussed in the last episode, I did not cycle till I was in 11th standard or 12th standard. Then I got into this. And there are so many people who are taken it up in COVID. I think COVID la nariya COVID cyclist நாங்கள் ஒரு எங்கள் சர்க்கிளில் ஜோக் பண்ணுவோம். அவங்க வந்து there are some people who have stopped after that COVID got over. Okay, முடிஞ்சு போச்சுன்னு சைக்கிளை தூர போட்டிருப்பாங்க. நிறைய பேர் சைக்கிள் வாங்கியிருப்பாங்க during COVID. Again I shout out to them, to asking them to restart. But there are people who got really into it, fascinated by it, and mileage munch பண்ணுவாங்க நிறைய பேர். Like there are people who do it with my hindsight, with what I know today, I can say some of it is too much, too extreme. But there are people who do like 100 kilometers every day for many 300 days, 400 days in a stretch, who have time of course in their hand. And there are people who continuously do it, like 1 year average 20,000 30,000 kilometer ஓட்டுற cyclist la எனக்கு தெரியும். So of course there is a balance to it, but if you, there are people who like doing it, they are doing it. So yes, இந்த மாதிரி ஒரு ஹாபியை வந்து if you incorporate into your lifestyle, I think it will definitely teach you so many things. It will make you a better person for sure. Just going back to the point where we talked about point to point connection. இப்போ எப்படி கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், coming I think என்ன பண்ணலாம், I think we digressed a bit Europe அந்த கம்பேரிஷன்ல இருந்தோம். So coming back to that, infrastructural support is definitely important. Okay, I think it can also start with corporates, because நிறைய பேர், there are people who are working in corporate environment who want to cycle to work, but they do not do it because there is no restroom facility where they can take a shower, because of course you will sweat, right? You cannot like go sit in a desk after you finish a 10-kilometer commute or something. So there are places where there is no parking dedicated for cycling. Most of these people who are like affordable enough, they'll have high-end bikes. They cannot park it outside and just leave it. நானே வந்து என் சைக்கிளாக வீட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பேன். Most of the time I will not keep it outside. So அந்த விஷயத்துலலாம் corporates can take up. Government, of course, government can do a lot more with the power they have in the hand. They can try to, I would say, promote it and make people aware that they can do this. I think ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சென்னையில் with all the metros there were renting cycles. Okay, இந்த yellow கலரில் சைக்கிள் வைக்கிறது, you can take by a app and go from one place to another, drop it and just go about it. In fact, Chennai metroவில் there were I don't know if they still do it, you can take your cycles also inside the metro, which is a very common thing in Europe. You can take your cycles inside almost any kind of transport and just go. Okay வா. இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ வந்து 50 கிலோமீட்டர் நான் டெய்லியும் காலையில் 8 மணிக்கு கிளம்பி 9 மணிக்குள்ளே ஆஃபீஸ் போனோன்னா முடியாது. ஆனால் யூரோப்பில் வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சைக்கிள் ஓட்டிட்டு, நீங்கள் சைக்கிளை ட்ரெயினில் போட்டுட்டு உங்கள் ஸ்டாப்பில் இறங்கிட்டு அங்கேருந்து சைக்கிள் ஓட்டிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம். தேர் ஆர் பீப்புள் ஹூ டூ தட். ஸோ அந்த யூரோப்பியன் இதுக்கும் அது ஸ்டார்க் டிஃப்ரென்ஸ். தே ப்ரொமோட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அ லாட். Yesterday I was reading an article where in some city, I don't remember the name, the public transport is entirely free. இப்போ நம்ம வந்து இங்கே விமனுக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்க, இதில் பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, அது இதுலாம் யோசிக்கிறோம். பட் வாட் இட் ஆல்சோ டஸ் இஸ் இட் மேக்ஸ் பீப்புள் டேக் அப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், ரைட்? அண்ட் சிங்கிளாக நீங்கள் காரில் ஓட்டும் போது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவீங்க, அதே டைமில் ஒரு 20 பேர் ஒரு பஸ்ஸில் போனால் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவீங்கன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் மைண்டில் விஷுவலைஸ் பண்ணிங்கனாவே போதும். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஐ திங்க் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் சொன்ன பாயிண்டில் அகெயின் டேக்கிங் அப் சைக்கிளிங் ஃபார் கம்யூட்டிங் ஃபார் த ஒர்க், அந்த பாயிண்ட்டுமே அகெயின் இந்த பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாண்டி எப்படி வந்து இப்போ ரோட்ஸ் இல்லைன்றது ஒரு பிரச்சனை. நம்ம நிறைய பேர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் போயிட்டு வருவாங்க அப் அண்ட் டவுன் ஆஃபீஸ்க்கு. பட் அப்போயுமே வந்து 2-வீலர் இருக்கும். த கைண்ட் ஆஃப் கன்ஜஷன் தட் டுடே வி ஹேவ் இன் டிராஃபிக் ஆல்மோஸ்ட் ஈவன் இன் tier 2, tier 3 cities, the kind of heavy traffic that we have during peak hours. So இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ், and people should start considering cycling as one of the option. அது ஒன்று. செகண்ட் வந்து இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் பற்றி நீங்கள் சொன்னீங்க, லைக் how it is reduced in a country like France. ஸோ இது வந்து ஒரு டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து ஏர் குவாலிட்டியை பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். The growth of EV vehicles, again நம்மளோட previous podcastல we have discussed about that. People are opting for EV over petrol engine, but in the same parallels cycling க்கு எப்படி என்ன பண்ணலாம்? There are options, like there are people who are concerned that they will not be able to pedal. There are e-bikes, like electric cycles. There are electric cycles which is like நீங்க இந்த Ola EVs அந்த மாதிரி கிடையாது, but pedal assist, you can pedal, but for your pedal you don't have to put the full power you need to give. அந்த மாதிரி நிறைய cycles இருக்கு. Okay, so you can, who can afford
comfort, of course, can opt for it. And again, it's a choice, right? Like you, of course, safety பற்றி நம்ம தனியாக பேசலாம். பட் இது நான் சேஃப்டியை ரிஸ்க் பண்ணி ஆஃபீஸ்க்கு சைக்கிளில் போகணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நானே ரொம்ப நாள் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். பட் எவ்ரி டைம் I don't do it. Like when I get the chance, I do it. I used to, like, since I'm used to cycling, I remember when I was in Hosur and I was traveling to Bangalore for work, weekly once, not every week, maybe monthly once or twice, on a Friday, I will go 40 kilometers up and down in cycle. Like, so 40 plus 40, almost 80 kilometers I used to do in a day. I will start very early. எனக்கு எப்படின்னா என்னோட சைக்கிளிங்கும் பண்ணியாச்சு, நான் ஆஃபீஸும் போயாச்சு, I got my workout also. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். So e-bikes is a good option for those who don't want to put so much effort. And இன்னொரு விஷயம், again coming back to the what we discussed last point, there are people who are doing this for their livelihood. இப்போ உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, காரில் போகலாமா, வண்டியில் போகலாமா, பஸ் எடுத்து போகலாமா, சைக்கிளில் போகலாமான்னு. ஆனால் சைக்கிள் மட்டும் இருக்கிறவனுக்கு நான் சைக்கிளில் தான் போய் ஆகணும். There are many people who run their businesses, who run their lives just because they have a humble machine called cycle. And I think lot of credit should go to them. அவங்க பண்ண முடியும் போது உங்களால் ஏன் முடியாது? Like, correct. They have to do it. They don't have a choice. You have a choice, yes, but you can choose to take this option maybe once in a month, twice in a month. Why not? Like you can try to push yourself. And நீங்க நிறைய வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ், ஐ மீன் வேல்யூபிளாக நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரியும். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஆஸ்க் யூ சம்திங். ஐ வாண்ட் யூ டு டெல் சம்திங் டு பீப்புள் who think இந்த மாதிரி பைக்ஸ் வாங்கணும், இல்லை சூப்பர் பைக்ஸ் வாங்கணும், இதெல்லாம் தான் வந்து, ஐ மீன் அஃப்கோர்ஸ் பீப்புள் ஹேவ் பேஷன் ஃபார் சச், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தெம், பட் ஸ்டேட்டஸையும் அவங்களோட ஒரு மணி லெவலையும் காட்டுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பைக்ஸ் ஐ மீன் இந்த மோட்டார் சைக்கிள்ஸ் வாங்குறவங்களா இருக்கட்டும், சைக்கிள்ஸ் ஆல்சோ தேர் ஆர் பீப்புள், கார் வாங்குறவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே அதை பிரேக் பண்ணுற மாதிரி நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா? பிகாஸ் யூ spoke about a lot of interesting people, like the one without a hand, like how he did it and all. So அதெல்லாம் பர்சனலாக அவங்களோட ஒரு மோட்டிவேஷனுக்காக அவங்களாம் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்க்காக சூப்பர் பைக் வாங்கி அந்த 2 கிலோமீட்டரும் நான் பைக்கில் ஓட்டி ஆஃபீஸ்க்கு போவேன்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? யூ மீன் லைக் அந்த எக்ஸ்பென்சிவ் மோடில் தான் போவேன். அதை பிரேக், ஏன்னா பிகாஸ் ஐ ஃபீல் வி ஆர் ஆல்ரெடி இன் அ பிளேஸ், இந்த ஸ்டேட்டஸ்க்கும் பந்தா காட்டுறதுக்கும் ஹை எண்ட் கார் வச்சிருக்கணும், இல்லை ஹை எண்ட் பைக் வச்சிருக்கணுங்கிறத அட்லீஸ்ட் அட் திஸ் பாயிண்ட் பீப்புள் ஷுட் ரியலைஸ். யங்ஸ்டர்ஸ் ஆல்ரெடி லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ரியலைஸ் இது பிரேக் பண்ணணும். ஏன்னா முன்னாடி ஒரு டைமில் வந்து நம்ம R15 வச்சிருந்தா தான் வந்து ஒரு கெத்து, இல்லை வந்து நம்ம பல்சர் வச்சிருந்தா தான் மினிமலாவது நம்ம, அது இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பீப்புள் ஆர் யூஸ் டு ரேபிடோ, பீப்புள் ஆர் டேக்கிங் ஊபர் பூல், பீப்புள் ஆர் ஓகே ஸ்பெண்டிங் மணி ஆன் ஜூம் கார், கைண்ட் ஆஃப் லைக் யூனோ செல்ஃப் டிரைவிங் கார் ஹையர் பண்ணி ஓட்டுறது பெட்டராக இருக்குது ரேதர் தேன் லைக் ப்ராப்ளி ஸ்பெண்டிங் ஸோ மச் இன் பையிங் அ நியூ கார். ஸோ இப்படி வந்து நம்ம சொசைட்டி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு, விச் இஸ் அ குட் திங். லைக் ஐ ஃபீல் ஸ்பெஷலி ஜென்ஸி பற்றி நிறைய பேர் எல்லாரும் சொல்லுவாங்க, பட் ஐ ஃபீல் ஜென்ஸி crowd is adapting. They're okay with such stuff. They are kind of adapted to, they don't want to probably buy a car. They are absolutely fine taking a very right example. I know some people from Gen Z as well. Like you cannot blame them. They are coming from a different environment and they have so many resources at disposal. They really do not have a willingness or a hunger to learn how to ride a car or how to ride a bike. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து கேப் புக் பண்ணி போய்ப்பாங்க, இல்லைனா ஃபுட்டு வேணுமோ ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஸோ எஸ், தேர் ஆர் பீப்புள் லைக் தட். மேபி பிஃபோர் வி கோ டு தட், வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், ஐ மீன் திஸ் இஸ் சம்திங் தட் ஆல்சோ அப்ளைஸ் டு மீ. லைக் anyone who's watching this, if you are someone who hosts your workplace by a car and you are going alone and you are not trying to pull anyone or with it, and you are doing this for a really long time, maybe take a step back and try to introspect. There are people who think I am in such a position, I cannot go to office by a cycle, or I cannot take a metro or something and go to office. So maybe they can take a step back and think, because cars again, our roads are going more and more towards car. Even I have purchased a car recently, and I'm no exception from this. But you need to really think when you really have to use it, like for commuting. எப்ப யூஸ் பண்ணனும் பண்ணக்கூடாது, அதில் ஒரு கெத்து அப்படின்ற நீங்கள் சொல்கிற பாயிண்ட், இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ஸ்லோலி கோயிங் அவே. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ டூ தட் ஆஸ் வெல். தே யூஸ் இட் ஆஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள் அண்ட் வாண்ட் டு ஃப்ளாண்ட் தேர் வெல்த். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் என்டையர்லி ராங். இட்ஸ் ஏன் காசு ஏன் துட்டு என்ன வேணால் பண்ணுவேன்னு கூட அவங்க கேட்கலாம். இட்ஸ் நாட் லைக் தேர் ராங், பட் லிட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி யூ கேன் டேக் ஆஸ் collectively for the society, right? No one is asking you to fully get into politics and work for people from the ground level, or shout out for someone who cannot and things like that. But from your side, something small you can do, like you can try to take another 2 of your colleagues in the same car and go to office every day, who is also maybe coming from the same area way. And coming in a separate car. Like I know someone as well who does this, like take a car, multiple people and go together. And if it's like less than 10 kilometers, maybe one day try taking your kids son or daughter's cycle and try going there
It could be possible and it could be fun as well for you. So I think that is where weekly one cycling வந்துட்டு மேபி ஏதாச்சும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ யாராவது படம் நடிச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஏதாவது சொன்னா தான் நடக்கும். ரொம்ப டஃப்பான டாஸ்க். I don't think it will sell very well because of the current இந்த பாட்காஸ்ட் பார்த்து யாரும் பண்ண போறதில்ல. But I think that's a good thing. Like probably பார்த்து யாருமே பண்ண போறதில்ல. Probably at least in my company probably I'll ask someone who can come through cycle. You can do it as well. I'm just living next to my building, so I'm walking to my office these days. But yes, definitely அது கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரா அந்த ஸ்கோப் இருக்கவங்க பண்ணலாம். 10 கிலோமீட்டர் பண்ணலனாலும் நீ ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கனா சைக்கிளில் ட்ரை பண்ண. ஐ மீன் there's nothing wrong and my design head comes by cycle. So I mean like I said, just because I am sitting here and we are doing this podcast doesn't mean I am a big cyclist or anything. There are so many people who do it. You just have to look around where you live or people you know to get some inspiration, right? Like for example, you said your own team member does this commuting, okay? And what he does is greater than any kind of event I would have completed because he's actually doing something very worthwhile for his time and not just for himself but also for the environment, I would say. Again, there is a gray area there where there is too many people who are saying environment, I'll do this, I am saving so and so, but still they'll do something that's totally counterproductive as well, okay? But yeah, you get your own sense of satisfaction, right? That today instead of going by a car I took a cycle and I went. இல்ல ஏதாச்சும் ஒரு சர்வேல for example, what if government brings in or at least addresses this problem. யாரெல்லாம் 2 கிலோமீட்டருக்கு கீழே கம்யூட் ஏரியா இருக்கோ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் சைக்கிளில் போங்க. It will definitely happen. I will tell you if 10, 50, 100 years from now if we continue to grow, I don't think so it's so far. ஏன்னா இப்போ இருக்கிற ஏர் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது அதுவும் டெல்லி மாதிரியான ஊரில் ஐ மீன் ஈவன் இன் பெங்களூர் அண்ட் சென்னை the air quality is like considerably falling down. So இந்த மாதிரி வந்துடும் நினைக்கிறேன் இல்லையா? இல்லை செல்ஃபாக அட்லீஸ்ட் இன் ஆர்டர் டு கீப் யோர் செல்ஃப் சேன் நீங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி மச் பெனிஃபிட் ஃபார் யூ. ஐ ரிமெம்பர் டூயிங் தட் சேலஞ்ச் இன் ஆவடி சைரன்ஸ் வேர் யூ செட் அந்த 15 days கண்டினியூஸாக 2 kilometers நம்ம கவர் பண்ணணும் எவ்ரி டே. That was one of my first challenges where you had designed something for our team. Yes, I remember. So in the mari like again coming back to what we were discussing, you just need to take a basic step, right? You of course we are very far from being a country like Amsterdam or France where cycling is like in their blood and it's a very normal thing, okay? anga poitu enak eppadi experience irundhathu I don't think I covered that. It was very like eye opening and it was like heaven for me. Like I'm a cyclist, I am doing it in my country with all the risks I know that I am getting into. Of course safety patti nama kandipa pesnom, if not we'll talk it in another episode. But anga poitu there is no concern, like you get dedicated cycling path. For example, one of the cities I visited for work, Grenoble, there is a nice river which flows through the city, and on the bank of the river there's 40 kilometers long road which is only for runners, walkers and cyclists. இது ஒரே road இருக்கு. ஒரே road. It's a little wide. நம்ம road நம்ம highway அளவுக்கு wide சொல்ல முடியாது. Easily 2 or 3 cycles can go parallel. அந்த அளவுக்கு width. And it's only cyclists. No one can enter this. அங்க நீங்க கண்ண மூடிட்டு லைக் ஓட்டலாம். நீங்க ஸ்பீட் ட்ரைனிங் பண்ணலாம். நீங்க ஜாலியா அந்த ரிவர் அந்த பியூட்டியை if you want to enjoy it and you can do it without any worry of safety. So அங்க அந்த அளவுக்கு you have the இது like option and you have the choice. இங்க நம்ம we are far from that, but I'm sure around the city you live, around the place you know, even if it's coming with the cost of carbon, you can take your cycle in a car, go somewhere. There are people who do that, okay, and go to a nice quiet area, do a nice cycling and come back. Inga vandu what we are talking about is the joy you get out of cycle. Like initially if you think back your childhood, that would have been the first moment of freedom for you. Like no one is holding you. You are not in any, you are just going where your eyes are as far as you can see, and you are doing all by yourself. You are not fueled by any power or a battery or a petrol or anything. So அந்த ஜாயை வந்து நம்ம ரீக்ளைம் பண்ணுறதுக்கு கூட you can take up cycling. இப்போ வந்து பாலிசி மேக்கர்ஸ் மெயினாக எனக்கு தெரியும் since whatever the Supreme Court judgment that you mentioned about, government of course there are 100 other things to prioritize. There is no probably second, third, no, even I but the point is but what I am trying to say is I feel the policy maker should consider it. ஏன்னா வந்து இப்போ ரோடே இல்லாமல் நிறைய இடம் இருக்குது. ரோடு போட்டாலும் அந்த ரோடில் பிரச்சனைகளோட குண்டுங்குழியுமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறது ஒரு சைடில் இருந்தாலும் I feel like let's say if young politicians are coming, policy makers probably with whatever capacity I have, I'll try to get it to the policy makers to some level possible. நம்ம ஊரில் வந்து கார் ரேசிங் பண்ணுறாங்க, நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் சென்னை மாதிரியான சிட்டி, கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டி
சிட்டியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு முன்னுதாரணமாக பண்ணாங்க யாராச்சும் ஒரு கார்பரேட்டர் ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிட்டியில் அது எக்ஸாம்பிளாக பண்ணி காமிச்சாங்கன்னா இட் வில் பி கேம் சேஞ்சர் இல்லையா? ஃபார் ஷோர். லைக் இது வந்து நம்ம ஒன்றும் புதுசாக இதை ப்ரப்போஸ் பண்ணல. தேர் ஹவ் பின் பீப்புள் ஹூ ஹவ் பின் டாக்கிங் அபவுட் இட். தேர் ஆர் சிஸ்டம்ஸ் அரவுண்ட் இட். தேர் சம்திங் கால் பைசைக்கிள் மேயர். எவ்ரி big city I think has one even in India, but அதை வந்து நம்ம கவர்மெண்ட் பாடியில் வராது. பைசைக்கிள் மேயர் is some title you can get, who you can have, like I think Dutch association something they give that kind of you need to get elected for that and all that. பட் அந்த மாதிரி they need to push. நான் பெங்களூர்லேயே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். they have implemented this, but slowly when the roads have to widen, the cycle lane will go disappear. இந்த சைக்கிள் லைனில் யாராவது வண்டி போகிறதுக்கே ரோடு சைக்கிள். ஸோ அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்ஸ் சைட் ஆல்சோ தே கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் கமிங் பேக் டு த சுப்ரீம் கோர்ட் திங், லைக் ஐ வில் நாட் பி ஒன் ஆஃப் தோஸ் என்டைட்டில்ட் cyclists who will say, oh, how can you demean cycling like that by saying that. Yes, what they said was right. There are other priorities like healthcare and education for them to address, but they should also, what I feel, they should have also given directions for the future cities, for the smart cities they are planning, or wherever there is room for them to include some cycling infrastructure, they should do it. I think Hyderabad is one of the good examples. They have a big highway, ongoing lane and return lane. In the middle they put full solar roofs and they built a cycling lane. Amazing. It is there. I mean, it is maintained well also. I think there are people who are still continuing to use it. This was inaugurated couple of 1 year or 2 years back. You get multiple benefits out of it. You get the solar panel which is generating electricity for your city. You have a dedicated cycling lane. Of course, it's not as scenic as a Europe cycling lane where if you turn left you will see a river, where you turn right you will see a mountain. You will see only cars left and right. But it's still your space. You are not going to get hit by a car or a bus if when you are in the cycling lane. I think this is something that every city can try, especially when they are building a new project, when they are signing a new contract or something. No, for this I think the push has to come from the administrative level. Like cyclists as a society, they can do at one point, and they all have their priorities, right? Like anyone who is a part of cycling club or who does cycling regularly, they have their own life. They do not do this for their occupation. So இதை வந்து ஆக்குபேஷனாக எடுத்து யாராவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணி, எஸ்பெஷலி த அர்பன் பிளானர்ஸ், இஃப் தே டூ திஸ் அஸ் really keeping the benefit of future in hand. Like you said, we are looking at very bleak situation of air quality and congestion and traffic all over. I think taking up public transport and this cycling and using it as a sort of combined tool will give a lot of benefits for our states and companies as well. அமேசிங். ஸோ இந்த நம்ம ஸ்டேட்டில் அதுவும் ஸ்பெஷலாக ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி சைக்கிள் கொடுத்தது அதெல்லாம் ஐ திங்க் தட்ஸ் அ வெரி கிரேட், வெரி போல்ட் அண்ட் வெரி குட் மூவ். தேர் ஆர் லைக் யூ கேன் ஆல்வேஸ் டாக் about these things, no, freebies and but stuff like that. But freebies always push something economically. There is a big story behind it. You cannot just say call everything as a freebie, tax money is going waste. No, it's not going waste. It's invested. It is helping someone have their life. It is helping a kid study, go to school. That's why the cycle was there. I know from my own circle, from some people I know that there are families who have benefited from the free cycle scheme. Once again, they are the cyclists, real cyclists who use the cycle for a mode of transport rather than doing it for recreation and all that. நான் வந்து பார்த்தேன் இந்த ஃப்ரீபி கொடுக்கறது ஸ்பெஷலாக which have supported the தமிழ்நாடு as a state to be better than other states. இதில் வந்து because our government has given free laptops, அதில் என்ன தான் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ்லாம் இருந்தாலும் that has empowered a lot of people. They have become like IT employees and ஒரு டேட்டா படி வந்துட்டு whoever started using laptops அவங்க எல்லாருமே ஒரு 10 yearsல வந்து they are becoming taxpayers of the country. Correct. Which means they are considerably going to a certain level of income. So இது மாதிரி freebies வந்து it's always given, but I think the cycling standpointல I think தமிழ்நாடு as a government probably should be an example for other states. They have a very good potential to do that as well. For example, like we discussed, our CM also cycles. Maybe he is not a regular cyclist, but he knows that cycling is good and he has done it. And we have many celebrities who are also into cycling and who can really voice their opinion and say, okay, this and all there can be campaigns, government run campaigns which promote cycling and things like that. There are endless options here. Of course, keeping it not politically or anything, I want to keep my views on cycling alone, but there are I think so many things that government or policymakers can do, even corporates can do, even you and me can do to make அதான் இந்த ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு யாராச்சும் நம்ம இந்த கம்மி டிஸ்டன்ஸில் இருக்கவங்களாம் சைக்கிள் எடுத்து இந்த எபிசோட்க்கு அப்புறம் ஓட்டினாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ரியலி பெனிஃபிஷியல் ஃபார் தெம் பர்சனலி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த கண்ட்ரி. கண்டிப்பாக லைக் அகெயின் இட்ஸ் ஆல்சோ சம்திங் தட் பெனிஃபிட்ஸ் யூ
இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் என்ன பேசிட்டு இருந்தோம், how it benefits the country, environment எல்லாம், but it benefits you a lot. Like I said, it improves you. It improves your mental health, it improves your physical health to an extent, and you'll feel good. It's a feel good thing, definitely. You get dopamine kick definitely out of cycling. I think that's what kept me going in the initial years as well, and even till today. You continue to chase something, right? So after my brevet, I did something different. I did something by myself. Then whenever I went to travel for work, I made a point that I rent a bike there and do some things. There was some bucket list things which I can never do with my current spending capacity, but when I get a chance through my work or through some other means, I take. நீங்க அங்க யூரோப் போயிட்டு கூட I think you rented a bike and I have done some very like I think 5-10 big rides in Europe. By big I mean 100 kilometers, not more than that. But one of the biggest things I was fortunate through my workplace, I had an opportunity was climbing Alps. There is a mountain in the Alpine range in France called Alpe d'Huez, okay, and this is like a bucket list climb for any cyclists, because the Tour de France and all the racing history, this mountain has seen a lot of it, okay, and it's a dream. It is very scenic. There are more scenic climbs like that in France, but it is also soaked in history. So when I had a chance to do it, I just jumped on it. I made sure I was having a little injury and all that, but I wanted to do it and I was able to do it, and it was one of unforgettable experiences of my life. So there is another aspect to it, okay. There are coming back to India, you would have gone from place A to B by a car or by bus, but same distance when you cover by a cycle, you see so many different things. You will realize, okay, this is what I have driven across. There could be a nice interesting நம்ம ஊர்ல அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. cafe இல்ல scenic நான் சொல்ல வரல, but there could be some place which is like கொஞ்சம் left right எடுத்து போனீங்கன்னா there are so many beautiful places in our country as well. You don't need to compare yourself to Europe. For example, Jammu and Kashmir, Ladakh and the Zanskar Valley and all those places where there are motorable roads. Again, it's also like one of mine and many cyclist dreams to go ride your cycle there. So in the mari you get into this hobby. You don't necessarily need to get into motorbiking hobby. You can also, like for those who really want to take motorbiking because they want to go see places. Cycle vloggers-லாம் இருக்காங்களா இந்த motor bike vloggers? Like I cannot really name any, but at my top of mind, I think it's again social aspects and social validation காக பண்றவங்களும் இருக்காங்க, but somehow அத பார்த்து மத்தவங்க பண்றவங்களும் இருக்காங்க. They are also inspiring many people. Like you also get to see, for example, our retired police officer Shailendra Babu is a very avid cyclist. If you go to his Insta feed, you will see lot of cycling அவர் cycling பத்தி கொஞ்சம் நிறைய பேசுவார். So he is there, Arya is there are people, but yeah, more and more promotion சொல்ல மாட்டேன், more and more awareness people have on this specific sport. It is a sport, yes, but you can either do it as a hobby. Professional பண்றவங்களும் இருக்காங்க. Professional cycling, I don't think we got a chance to cover that. It is also there in India. India has championships where national champions and district champions are there. It is still ongoing. And coming back to our state, Tamil Nadu, recently they have given a government job for a cyclist who have represented the state and won medals, okay. Amazing. So many people think in the sports quota la work கிடைக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. Cycling also is getting into that. Like initially it was not the case, but through cycling also you can do that. Not saying anyone and everyone will be able to do it, but professional cycling is also there. And I think the safety wise they are facing the most heat because in India safety point நம்ம கண்டிப்பா டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அது நிறைய தடவை மென்ஷன் பண்ணீங்க. Probably as a conclusion I feel the safety point should definitely be highlighted. Yes, we can jump to that. Safety points நீங்க சொல்லும்போது பிரைமரியா நம்ம அஃப்கோர்ஸ் உங்கள் ஹெல்மெட் வேணும், ஆர் யூ வாண்ட் அந்த நீ பேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இது ஒன்று இருக்குது. பட் இங்கே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இல்லை வந்து ப்ராப்ளி சவுத் இந்தியாவில் ஆர் ஈவன் இன் இந்தியா வேறவர் என்ன சேஃப்டி மெஷர்ஸாக பர்சனலாக ஓட்டுறவங்க என்ன சேஃப்டி மெஷர் பண்ணணும், அதை தாண்டி வாட் ஆர் த திங்ஸ் தே ஹாவ் டு கீப் இன் மைண்ட் to avoid themselves from any kind of dangers that they will see in the road? You mean for cyclists? For cyclists, adu thandi whatever related to safety, okay. Whatever you have in your mind, I want definitely to share. I think it's very important we cover this as well. For cyclists, definitely it is a rule that we universally, I think it's there everywhere, no helmet no ride, okay. So you don't wear a cycling helmet, you don't ride. It might look very filmy or very basic, but when you buy a cycle you also buy a helmet. If you are going to buy one after watching this, make sure you buy a helmet. There are many who would say, okay, helmet ஒரு 2000-3000 அதிகமாகுது, அடுத்த மாதம் வாங்கிக்கிறேன். Don't do that, because நீங்கள் bike, again this is something we can translate to the bikes and other things as well. Helmet saves lives. I think you don't really need to explain it in detail why it does. And nowadays we see only either people who are really give importance to that wear it,
ஆர் தேர் ஆர் பீப்புள் ஹூ வேர் இட் ஃபார் டிராஃபிக் போலீஸ் பயந்து போடுறவங்க இருக்காங்க, ஃபைன் போட்டுருவாங்கன்னு. நிறைய பேர் போடுவாங்க, போலீஸை கிராஸ் பண்ணோன்னே எடுத்து முன்னாடி வச்சுருவாங்க டேங்க் மேலே. ஸோ அந்த திங்ஸும் இருக்குது. மெனி ஆஃப் us would have also thought it was casual, but it's not a casual thing, it's a very serious thing. If something happens to you, you could die, either in a motorbike or a cycle, anything. Okay, and cycling specific, if I have to talk again, helmet comes first, and when you are riding or commuting, make sure you are visible, like reflective vests and lights. Again, you don't have to spend a big amount for it, there are always cheaper options as well. Okay, so lights support otradu, front light also is very important to be seen. There are two things, lights, to be seen and to see the road. To be seen is, I think, very basic. You have to keep it because you need to be visible for the other road users. Reflective vests and all those things. Adukaprom solnu appadina, I think the road users other than cyclists, I mean, I will come to cyclist safety again, but what I just coming on top of my mind, they should really understand how difficult it is to be a cyclist or ride a cycle in India. I'm not talking about only the those with full gear and all that. I'm again going back to the ones who are doing it for their livelihood. Normal cycle ஓட்றவங்களுக்கு பிரச்சனை. Everyone is a cyclist. There are many entitled cyclists who think, okay, அவங்கலாம் வந்து நார்மலா பழைய சைக்கிள் ஏதோ ஓட்டுறாங்க. Trust me, they are bigger than you. So if you are watching this and if you think a old man from your society who is going to his shop every day in a cycle is you are better than him, you are not. So அவங்களுக்குமே சரி, ஈவன் ரெகுலர் சைக்கிளிஸ்ட்க்குமே சரி, other road users should understand in India it's very difficult to be a cyclist. Either they are doing it because they don't have a choice, or they are doing it because they take it as a hobby or a thing. You need to really empathize. I think simple ah solnuna, ipo neenga car la irkeenga, or accident face பண்றீங்க, you are surrounded by some tons of metal around you. You have the shield. But when you are on a motorbike or a cycle, I will take motorbikes also here as a part, you don't have any protection. Okay, if you hit someone, you are gonna face, you don't even know where you will fall or what is gonna come fall on you and things like that. And again, one of our basic most important body part is our head, and head injury can kill you. So I think it has to be taken very seriously. உங்க வீட்லயே, நானே எங்க வீட்லயே எங்க அப்பாட்ட எங்க அம்மாட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஹெல்மெட் போடாமல் பைக்கில் போகாதீங்க அப்படின்னு. பிகாஸ் ஃபார் அஸ் இட்ஸ் பிகம் அ ஹேபிட். லைக் ஹெல்மெட் போடலன்றது ஒரு பேசிக் இதாகிடுச்சு. ஹெல்மெட் போடாமல் தான் வண்டி ஓட்டுறோம். ஆனால் when you are teaching your kids first time they are learning a bike or something, be an example for them. அவங்களுக்கு ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும்னு சொல்லி கொடுங்க, நீங்களும் ஹெல்மெட் போட ஆரம்பிங்க. This is not just for cyclists, it's for mainly two wheelers. ஏன்னா நிறைய டூ வீலர்ஸ் we continue to see they don't wear helmet. முன்னாடி இருக்கவங்க போட்டிருப்பாங்க, பின்னாடி இருக்கவங்க போட்டுக்க மாட்டாங்க. It's the same for both. And again, trafficக்காக போடுறாங்க, ஃபைன் அவாய்ட் பண்ணுறதுக்காக போடுறாங்க. It's not like that. I think if you had lost someone in your family or in your something because of head injury for not wearing helmet, you will realize how important it is. Okay, ஆனால் அதுக்காக எல்லார் ஃபேமிலியிலும் we cannot expect a fatality like that. So you have to be responsible. I think it is something that should be approach driven. I think again government can also pitch in. ஒரு 10 நாள் இதை வந்து ரூலை என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டால் என்ன பண்ணுவாங்க, people also will go back removing their helmets, but it shouldn't be the case. So cycling, again, it's a slow moving vehicle. Helmet, there are countries where it's not mandated to wear a helmet when cycling, but in India I think every cyclist should wear a helmet, a very good one. And if you are in an accident with a helmet, just change the helmet. அதில் அடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ஹெல்மெட்டை ரீயூஸ் பண்ணாதீங்க, because there will be internal cracks and things like that. So invest again, buy another helmet. So helmet is a primary safety thing. Again, visibility, and you should also be sensitized. I think this is something I want to say for cyclists. You cannot be too entitled just because you are riding cycle and everything. You cannot go in the middle of the road. You cannot say what I cannot cycle. எனக்கும் தான் இந்த ரோட் சொந்தம் மாதிரி பண்ணாங்க. It's a common road, yes, but you also need to understand. Again, I think I can take example of the Supreme Court here. You are not in a European city, you are in India, so you need to know the place and thing. So safety aspect of that, there are many people who take indoor cycling, like indoor cycling பண்ணிட்டு they don't want to risk their life, and I respect them for that. Okay, so safety point is very 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 important. Helmet is the first thing you need to buy after you buy the cycle, of course. And if you have a helmet and if it's gathering dust in your house, it's time to use it again. Don't ignore it. It is not something trivial. அது வந்து uncomfortable இருக்கு அது இதுன்னு சொல்லி, it's not an accessory that you are wearing for fashion, right? You are wearing it for saving your life. So I think that
basic awareness should be there for everyone, because we see a lot of urban youths these days who are not wearing it. They'll go on a very high cc bikes and they'll do all kind of things they want to do. Enjoy, no one is asking you not to ride such bikes, but be very responsible. பைக்லலாம் வந்துட்டு டெஃபினட் அது ஐ மீன் பைக்கில் வந்துட்டு ஹெல்மெட் போடுறது வந்து ஒரு செகண்டரி விஷயம் ஆயிடுச்சு. அப்போ அந்தளவுக்கு அது என்னவோ கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றத வந்து நம்ம எல்லா டைமுமே தப்பாக தான் பார்த்துருக்கோம். ஆமாம், பட் தட்ஸ் யுவர் லைஃப். அது உங்கள் லைஃப். அண்ட் சைக்கிளிஸ்ட்க்கு வந்து அகைன் ஷவுட் லைக் வாட் ஐ வாண்ட் டு சே அதர் ரோட் யூசர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, கிவ் அ லிட்டில் எம்பத்தி, லைக் எம்பத்தி ஆர் சிம்பத்தி வாட் எவர், ஜஸ்ட் கிவ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் ஹி சைக்ளிங், நானே நிறைய தடவை ஐ ஃபேஸ்ட் so many situations. I've been cycling for 8 years now, so more than 8, I think nearly 10 years. So என்ன நடக்கும்னா, ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டுட்டு வந்து மூஞ்சில் அடிச்சுட்டு வருவாங்க இன் ஹைவே. they will be on the opposite side. அவங்க ஆப்போசிட் சைடில் இருப்பாங்க. நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு மேடு ஏறிட்டு இருப்பீங்க. அப்போ அவங்களெல்லாம் லைக் அந்த லைட் மைண்டில் பட்டாலே, இல்லை நீங்கள் இறங்கி வழி விடணுன்னாவே இட்ஸ் a very big thing. You cannot really be in your control. ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும். இல்லை வந்து ரொம்ப க்ளோஸாக இந்த பஸ் டிரைவர்ஸ், I think there was a video meme which I could relate to it. You should make all the bus drivers sit in a stationary cycle and take a bus and show them how it feels when a bus shaves you like this. அதெல்லாம் வந்து the governments can do it as a part of their training which they are giving for நானும் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப கம்மி, ஒரு ப்ராபப்ளி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் ப்ராப்ளி சைக்ளிங். அதுவும் ஹைவேஸில் இருக்கும்போது எப்பயுமே ஒரு கூட்டமாக ஒரு விஷயத்தை போய் பிரச்சனையை சொன்னால் தான் வந்துட்டு பாலிசி மேக்கர்ஸ்க்கும் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். என்னவோ ப்ராப்ளி சைக்லிஸ்ட் ஷுட் கம் டுகெதர் அண்ட் லைக் ப்ராப்ளி அட்ரஸ் இட் சோஷியலி. சோஷியல் மீடியாலலாம் இதை அட்ரஸ் பண்ணுவோம். They have tried doing it. I mean, the sad fact is that there are people who have died because of negligence of other road users. Cyclists have died. I know some as well, from my circle as well. Like not too close to me, but I know some cyclists who have lost their life. And again, they lost it because they made a choice to cycle. And does he deserve to lose his life just because he wanted to cycle? No. And it's also negligence of other road users. Again, this could be applicable for any accident that we can talk, but as a cyclist there are responsibilities for you. Wear all your safety gear, make sure you follow the rules. Okay, and it's a very common thing in cycling, jumping signals and all that, but try your best not to do that. Obey the traffic rules. At the same time, for the other road users, be a little sensitive about a cyclist, because he's not doing the same thing as you. He's not sitting behind a windshield and a car and listening to music and cruising along. Again, listening to music when riding, that's another safety concern that also should be avoided as much as possible, at least not in a very noise cancelling earphones or something like that. So yeah, safety is a big concern, and there are people who want to take this up but they cannot take this up. மெயினாக எனக்கு தெரிஞ்சு புதுசாக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா சேஃப்டி. இந்த மாதிரி நான் வண்டி ஓட்டும் போது வேற ஒருத்தங்க வந்து that would be the last kind of people who want to really do it, but safety-நால ஸ்டாப் பண்றவங்க there will be definitely some people and I respect their choice. ஆனா அவங்க ஃபர்ஸ்டா இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இதை ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னா, யாரடா இந்த வயசுல சைக்கிள் ஓட்டிட்டுன்றவங்க கொஞ்சம் பேர் அதுதான் மேஜரா இருப்பாங்க. என்கிட்ட வண்டி இருக்கு, கார் இருக்கு, நான் ஏன் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்றவங்க இருப்பாங்க. வேற ஏதோ ஹாபி நான் எடுத்துட்டு போவனே அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அகைன் there are people who take up this. நம்ம தான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் ஃபுல் ஜோஷா சைக்கிள் பண்ணுவாங்க, அப்புறம் they will stop it. So give yourself time, try to understand how it can benefit you, or just enjoy, like forget everything we discussed. Take your cycle, go out on a ride and just enjoy the feel of a fresh air. I think that is enough motivation for anyone who wants to take up cycling. It's quiet environment. If you're worried about safety, go in the mornings. That's what most cyclists do. They go in the early mornings. And if you are in a big apartment or society, cycle around the society. When you're teaching your kids cycle, make sure that they understand how cycle also is a humble machine. Like it's not using any kind of a fuel. You are using your own energy to drive it from go from A to B. And again, don't leave it, don't drop the habit. If you are someone, any hobby, cycling, reading, doing something, writing, anything, start something, give yourself some time, try to see what in that interests you. Okay, if it doesn't interest you, there is no point doing it. But if it உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் டூ இட். அண்ட் சேஃப்டி அகைன் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி டிஸ்கஸ்ட் அ லாட் அபவுட் இட் அண்ட் கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் டேக் த இனஃப் ஸ்டெப்ஸ் டு என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் பீப்புள். ப்ராப்ளி ஆஸ் அ கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட், வாட் ஐ ரியலி ஃபீல் ஷுட் பி த டேக் அவே. எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்னா, டெஃபினெட்லி யூ கேன் ஆட் பிகாஸ் வி ஹவ் done it over a long period of time. இது ஒரு லாஸ்ட் ஒரு 3 hours நம்ம இந்த சைக்கிளிங் பற்றி பேசியிருக்கோம், considering the other podcast also. கன்க்ளூஷனாக நான் என்ன பார்க்குறேன்னா, like I think people should take up a hobby. As you mentioned, 2 different types of hobby, which is one
மைண்ட் ஃபார் த மைண்ட் அண்ட் அதர் ஃபார் த பாடி. அது டெஃபினட்டாக ஒரு டேக்கவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாத்துக்குமே ஹாபி கிடையாது. நம்ம இன்னைக்கு இருக்கிற டைமில் வேலைக்கு போகிறது வரது, வீக்கெண்டில் படுத்து தூங்கினா போதும்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, விச் இஸ் அகெயின் லைக் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் தட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட். பட் இருந்தாலுமே கூட நம்மளை இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ஐ திங்க் ஹாபி ஷுட் பி டெஃபினெட்லி கன்சிடர்ட். சைக்கிளிங் இஸ் அன் அமேசிங் ஆப்ஷன் டு சூஸ் ஃப்ரம். அண்ட் செகண்ட் பீயிங் லைக் இந்த மாதிரி சேஃப்டி கன்சர்ன்ஸை நான் ரொம்ப மெயினாக பார்க்குறேன். அது நீங்கள் சொன்ன பாயிண்ட், அதர் பீப்புள், அதுவும் ஹைவேல நானே பார்த்துருக்கேன், லாட் ஆஃப் பீப்புள் வில் பி ரைடிங் ஆன் ஹைவேஸ். ஸோ பீப்புள் ஹூ ஆர் சீயிங் அ சைக்ளிஸ்ட் ஆல்வேஸ் என்ஷோர் தட் யூ ஆர், பிகாஸ் நம்ம ஊரில் இப்போ புதுசாக இன்னொரு பேரலாக இன்னொரு ஹைவே கட்ட முடியாது அவங்களுக்கு. அதையும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு வரவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. இந்த ஹை பீம் வந்து சைக்கிளிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஆமாம் காருக்கே பிரச்சனை. ஏன்னா ஹை பீமை எதுக்குடா ஹை பீம் போட்டு ஓட்டுறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் another point that you have really touched upon. Thanks for that. And third being like how government can support, like what kind of policy changes that can bring in. அதாவது இந்த நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருந்தீங்கன்னா I really want to add that to the people who are listening, because a lot of entrepreneurs watch this. நீங்கள் உங்கள் கம்பெனியில் இதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். லைக் ட்ரை டு ப்ராப்ளி ஆட் யுவர் காம்பனண்ட் ஆஃப் இட். இந்த சிஎஸ்ஆர்ன்றது தனியாக போய் ஒரு வீக்கெண்டில் போயிட்டு எதையோ ஒன்று பண்ணுன்றதை தாண்டி நம்ம கார்ப்பரேட் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் யங் ஸ்டார்ட் அப்ஸ் ஷுட் கம் அப் டு encourage cycling, like the way how you did to commute to your office. I think that's probably 3 major takeaways I feel for this podcast. And as a conclusion, I really want this one question to be answered to you. You dared to begin. நீங்கள் வந்து உங்களை வந்து எல்லாரும் சைக்கிள் ஓட தெரியாதுன்னு சொன்ன டைமில் அப்போ நீங்கள் ஒரு ஹாபியாக எடுத்தது, அதுக்கப்புறம் புஷ் பண்ணி, பிகாஸ் யூ ஆர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு தெரியும் பர்சனலாக நீ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க, லைக் how you pushed yourself to go to the next level. But one thing about Ragav, what I felt is that நிறைய டைம் வந்து அந்த சேலஞ்ச் பார்ட் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். பிகாஸ் அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்லேருந்தே டீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நீ எப்பயுமே உன்னை கம்பேர் பண்ணும்போது people think you are obviously cannot do it. அந்த ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நீங்களுமே உங்கள் கிளாஸில் பார்க்குறவங்க வந்து அந்த மாதிரி உங்களை ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம் பீப்புள். பட் ஐ திங்க் ராகவ் ஹேஸ் டன் தட் ஈவன் இன் அகாடமிக்ஸ். அந்த வே ஹீ இஸ் டூயிங், நம்ம உன்னோட ப்ரொஃபஷனல் சைடு பற்றி நம்ம பேசவே இல்லை, பட் ஈவன் ஜஸ்ட் இன் ஹாபி த வே யூ ஹேவ் டன். And I feel a lot of people, I am quite sure, even if one person is watching this and like taking up cycling, I think that will be success of this particular podcast. I would be very happy. ஒருத்தர் cycling ஆரம்பிச்சா or ஒருத்தர் ரீஸ்டார்ட் பண்ணா கூட I'll be very happy. Let's see what people are commenting on it. Yeah, for sure. For people, someone who has never done cycling before but looking at the podcast, they want to start, just tell few points that they have to keep in mind so that they can go back and start cycling as a hobby. I want that to be like a conclusion of this podcast. அதுக்கு முன்னாடி I will just want to say something, like என்னன்னா just because I'm here and sitting with you and talking to you about cycling doesn't mean like I'm a very big cyclist, this and that and all. Of course there are people around you who might have done this, who you can take inspiration from them. I just do it in a very basic level and I just like to ride cycle, that's all. That's as simple as what I do. I am neither a professional, I have not achieved big things and all, but I have learned a lot from cycling. I have had very good experiences in cycling. So you can have that as well with the hobby you choose. And for the ones who are looking to take cycling as a hobby, firstly I would like to say just do it. Don't think too much about it. If you want to do it, you have options around you. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு புது சைக்கிள் வாங்கி தான் நான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் வீட்லேயே கூட பழைய சைக்கிள் ஏதாவது இருந்திருக்கலாம், அதை ரெடி பண்ணுங்கள், போய் மெக்கானிக்கு கொடுத்து ரெடி பண்ணி ஓட்டுங்க. உங்கள் பசங்க சைக்கிளை கூட எடுத்து நீங்கள் ஓட்டலாம். ஃபஸ்ட்டு ஓட்டுங்க, கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம் டு கெட் பெனிஃபிட் ஃப்ரம் இட். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எதுலேயுமே பெனிஃபிட், இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஏஜில் இருக்கும், எல்லாமே வந்து இமீடியட்டாக கிடைக்கணும்னு நினைக்கிற இதில் இருக்காங்க. டோன்ட் get benefits, think of big benefits. And also there is a misconception, cycling நால weight loss ஆகும் அப்படின்னு. Of course ஆகுங்க, ஆனால் வந்து it's not a healthy way to lose weight. It's not cycling a weight loss tool-ஆ பார்க்காதீங்க, ஓகேவா? வாக்கிங்கு கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. அகைன் don't do that. இது வந்து ஒரு cardio activity, meaning that you are burning energy and your ஹார்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சைக்கிளிங்னால, ரன்னிங்னால. தெர் இஸ் நோ ஒன் டினையிங் தட். பட் இதை மட்டுமே ரைட் டூலாக எடுத்து ஃபுல் வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. பண்ணியிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் இது பண்ணுங்கள், ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இட்ஸ் அபவுட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் பாடி காம்போசிஷன், லைக் ஃபேட், ப்ரோட்டீன், நிறைய இதெல்லாம் வந்து நம்ம போக கற்றுக்கிற விஷயந்தான். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அகெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபிட்னஸ் enthusiast who want to really change their body. I'm telling you this. Strength training is important. If you are a cyclist,
who is not doing strength training, do it. If you are someone who wants to do weight loss, don't just do cycling or any cardio activity. Take strength training, eat the right amount of food. நான் உடனே ஃபேன்சியாக இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் அதனால் அஃபோர்ட் பண்ண முடியாது. யூ கேனாட் பை அ ஸ்கேல் அண்ட் டூ ஆல் யுவர் மீல். பேசிக்காக அளவாக சாப்பிடுங்க, பட் ட்ரை டு பர்ன் யுவர் எனர்ஜி பை சைக்ளிங் ஆர் ரன்னிங் ஆர் டூயிங் சம்திங். இது வந்து நான் ஜென்ரலாக ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பட் சைக்ளிங் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹெல்த் பெனிஃபிட் ஒரு கோலுக்காக பண்ணாதீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணுங்கள். இதில் வந்து இது நம்ம லைஃப்பை எப்படி பெட்டர் பண்ண போகுதுன்னு நினச்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஐ கேன் கேரண்டி யூ தட். கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ஆல்சோ வில் இம்ப்ரூவ். வெயிட் லாஸ் ஆகும், இவ்வளோ கிலோ குறைப்பீங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். அகைன் அதுக்கு பற்றி நம்ம பேசியிருக்கோம். வாட் இட் வில் ஆல்சோ டூ இஸ், நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிப்பீங்க அண்ட் யூ வில் இன்ஸ்பயர் மோர் பீப்புள். இப்போ நானே நிறைய பேரை நிறைய பேரை பார்த்து நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தேன். என்னை பார்த்து நிறைய பேர் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் நிறைய பேருக்கு ஐ ஹவ் ஸ்ப்ரெட் த மெசேஜ். ஸோ டூ இட், ஸ்ப்ரெட் த மெசேஜ், பில்ட் த கம்யூனிட்டி. பிகாஸ் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் டைம் அண்ட் ஏஜ் வேர் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டிஜிட்டல் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெரி ஃபாஸ்ட் அரவுண்ட் யூ. ஸோ உங்களுக்கு லைஃபோட சின்ன சின்ன திங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணணும்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். இதை பார்த்துட்டு நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்க அவங்களோட சின்ன வயசு சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸ், சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப கம்மி தான் சின்ன வயசு சைக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதெல்லாம் நினச்சி பார்த்து உங்களுக்கு சைக்கிள் மேலே மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அதை லூஸ் பண்ணாதீங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேக் அ சைக்கிள். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு மேஜர் சிட்டியில் இருக்கீங்கன்னா there will be cycling groups. Try to join them. Anyone I know, I think any big normal cycling group I know, they very welcoming for new beginners. சென்னையிலலாம் இருக்கீங்கன்னா check out Chennai Cyclists, WCCG on Facebook. I think they are CC now, Chennai Cyclists. அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா. கோயம்புத்தூர்னா there are a couple of clubs. சேலம் அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மற்ற சிட்டிஸ்லலாமும் there are cycling clubs. ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அவுட். நீங்கள் உங்கள் ஊரில் அந்த எல்லாருமே ரெகுலராக வாக்கிங் போகிற ஒரு ஏரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்தில் அடிவாரம் கேட்டு எல்லோரும் வாக்கிங் போவாங்க. அங்கே போனீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஃபிசிக்கலாக நீங்கள் ரொம்ப வந்து இதாக இருக்கீங்க, ஸ்டாக்னேட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக லைஃப் ஸ்டைல் ரொம்ப இதாக இருக்குது, ஃபிசிக்கலாக இல்லை அப்படின்னா டைம் டு டேக் அப் சம்திங். அண்ட் ஐ திங்க் சைக்ளிங் இஸ் ஒன் ஆஃப் த பிக் திங்ஸ். அண்ட் லைக் யுவர் டேக்லைன் சேஸ் டேர் டு பிகின். லைக் டோன்ட் ஜஸ்ட் திங்க் யுவர் செல்ஃப் இது நம்மளால் முடியாது அதுதான் அது வேணும். இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் யூ வில் பி த ரைட் சூட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் பர்டிகுலர் ரீசன். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை நீங்கள் போய்ட்டு ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் லெவலில் நீங்கள் ஒரு CEO ஆனால் தான் that doesn't mean your success. Like even if you are able to do something that you really love and able to take that one hobby and do it repeatedly, அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் அதுவே பண்ணுறதில்ல. ஐ திங்க் ரொம்ப காமனாக இருந்த சில விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் பீப்புள் ஷுட் டூ இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். இந்த தேங்க்யூ வந்துட்டு உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் நீங்கள் இங்கே வந்து உட்காந்து பண்ணதுக்கு. ஸோ பட் அகெயின் ஆஸ் அ கன்க்ளூஷன், வாட் யுவர் டிஷர்ட் சேஸ், நாட் ஆல் தோஸ் ஹூ வேண்டர் ஆர் லாஸ்ட். ஐ திங்க் that's the conclusion. நிறைய பேர் வந்து நீங்கள் எடுக்கிற ஒரு விஷயத்தை வந்து இதெல்லாம் யாராக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கெல்லாம் போய் எதுக்கு காசு செலவு பண்ணுற, இதுக்கு எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, அது ஹாபியாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதா இருக்கலாம். பட் நாட் ஆல் தோஸ் ஹூ வேண்டர் ஆர் லாஸ்ட். அவங்களுக்குன்னு ஒரு அதில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் வேலிடேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ள என்ன வாய்ஸோ அதை மட்டும் லிசன் பண்ணுங்கள். ஐ திங்க் that's the core takeaway of this entire podcast. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ்க்கு எந்த மாதிரியான பீப்புளை இன்வைட் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். And I really look forward to probably having further conversations, Ragav. கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அகெயின். நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டாக இருப்பேன் உங்கள் பாட்காஸ்ட் சீரீஸில். ஐ எம் நெய்தர் அன் ஆண்டர்ப்ரனர் நார் அ பிக் பிஸ்னஸ் மேன் ஆர் நான் எதுவும் பெருசாக அச்சீவ்லாம் பண்ணது கிடையாது லைஃப்பில். பட் ஐ நோ தட் ஐ வில் பி சைக்ளிங் as long as I live, and I will continue to be happy when I am cycling, and I am sure I will continue to learn from cycling. I think this consistency and this vision puts you equal to any entrepreneur. I think நம்ம ஷோல அப்படி அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன்லாம் கிடையாது. I think it's very important maybe to conclude we can say just don't dare to begin, also dare to be consistent. Okay, amazing. Because if you're not going to be consistent, nothing, neither a hobby, anything you do in life, it will not work. So dare to be consistent as well. So cheers. Stay tuned guys, subscribe to the channel, and let's hopefully talk about more such interesting topics. Stay tuned. It's Arjun Dhananjayan.